கம்பராமாயணம் 42வது செஷன் 10-11 ஜனவரி 2026. நீங்க முன்கதை சொல்றீங்களா மேடம்? ஓகே. போன வாரம் 897 வரைக்கும் பார்த்திருக்கோம். ஆனா லைட்டர் வெயின் தசரதரும் பரிவாரங்களும் இன்னும் சந்திரசைல மலையில் தான் இருக்கிறார்கள். மலையை விட்டு அகலவே மனதில்லாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லும் கம்பர் மலையின் மாலை பொழுதின் அழகையும் பின்னர் மெல்ல இருள் படருவதையும் பரிவாரங்கள் இரவை அங்கே கழித்த விதத்தையும் வர்ணிக்கிறார். அடுத்து பூக்கொய் படலம் தொடங்குகிறது. மறுநாள் காலை பொழுது விடிந்து மன்னரும் மக்களும் கடமைகள் முடித்து பயணத்தை தொடர்ந்து சோனையாற்றங்கரையில் சோலையில் தங்குகிறார்கள். இந்த பாடல்களில் மக்கள் களிப்புடன் மலர்களை பறித்து விளையாடும் வர்ணனைகள் இருக்கின்றன. அடுத்து 898வது பாடல். நதீனும் குளத்தும் பூவா நளினங்கள் குவளையோடு மதிநுதல் வள்ளி பூப்ப நோக்கிய மழலை தும்பி அதிசயம் எய்தி புக்கு வீழ்ந்தன அலைக்க போகா புதியன கண்ட பொழுது விடுவரோ புதுமை பார்ப்பார். மதிநுதல் வள்ளி பிறை போன்று நெற்றி கொண்ட பெண்கள் என்னும் கொடிகள் ஒவ்வொன்றும் நதியினும் குளத்தும் பூவா ஆறுகளிலும் குளங்களிலும் பூக்க இயலாத குவளையோடு நளினங்கள் இரு குவளை மலர்களோடு கூடிய தாமரை மலர் ஒன்றை தம்மிடத்தில் பூப்ப நோக்கி பூத்திருப்பதைக் கண்டு மழலை தும்பி இன்னொலி மிழற்றும் வண்டுகள் அதிசயம் எய்திப்புக்கு வீழ்த்தன. ஒரு கொடியில் வேறொரு பூவும் அப்பூவில் வேறு இன்னொரு இனமலர்களும் பூத்திருக்கும் அதிசயத்தை கண்டு அவற்றின் மேல் வீழ்ந்து மொய்த்தன. அலைக்க போகா கைகளினால் ஓட்டவும் அவை போகவில்லை. ஏனெனில் புதுமை பார்ப்பார் புதுமை நாட்டமுடையோர் புதியன கண்டு பொழுது விடுவரோ புதுமை பொருட்களை காண நேர்கையில் எளிதில் விட்டு விடுவார்களோ விடார்கள் என்க. கொடியனையர் பெண்கள் அந்த கொடிகளில் தாமரை பூத்திருப்பது போன்றவை அவர்கள் முகங்கள். அந்த தாமரையில் குவளைகள் பூத்திருப்பது போன்றவை அவர்கள் விழிகள். ஒரு கொடியில் இரு வகை மலர்கள் பூப்பது புதுமையாதலால் வண்டினங்கள் ஓட்டவும் போகாது. பெண்டிர் முகத்தை மொய்த்த வண்ணம் இருந்தன. அன்றன்று பூத்த புது மலர்களை நாடுவது வண்டுகளின் இயல்பாதலால் அவற்றை புதுமை பார்ப்பார் எனல் பொருந்தும். இயல்பான நதியிலும் குளத்திலும் இவ்வதிசய மலர்கள் பூவா என்பர். நதியினும் குளத்தும் பூவா என்றார். நிலத்து கொடிகள் நீர்ப்பூக்களை பூப்பதும் தாமரைகள் குவளை பூக்களை பூத்திருப்பதும் வியப்பின் மேல் வியப்பாகின. வாவி விரி தாமரையின் மாமலரில் வாசக்காவிரி நான்மலர் முகிழ் தன்னைய கண்ணார் என்பார் வேறெடுத்தும். வேற்று பொருள் வைப்பணி கவிஞருக்குள்ள புதுமை நாட்டத்தை வண்டின் மேல் வைத்து வெளிப்படுத்தியவாறு. இதுல என்னன்னா அந்த புது இடத்துல சேனையாற்றுங்கிற சோலைகள்ல எல்லாரும் மகிழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா போன வாரம். சோ அதுல இந்த மகளிர்லாம் அந்த குளத்துல குளிக்கும் போது அவங்களோட முகங்கள் மலர்களை ஒத்திருக்கான். சோ வண்டுகள் வித்தியாசம் தெரியாம அவர்கள் முகத்தையும் மொய்க்க ஆரம்பிக்கிறதாம். சோ அதுதான் இதோட இது. யாருக்கான வேற அர்த்தம் தெரியறதா? மேல போலாமா? போலாம் மேடம். கொஞ்சம் மேல தூக்குங்க. 899. உலம் தரு வைர தென்தோல் ஒழுகி வார் ஒளி கொள் மேனி மலர்ந்த பூந்தொடையல் மாலை மைந்தற்பால் மயிலின் அன்னார் கலந்தவர் போல ஒல்கி ஒசிந்தன சில கை வாரா புலந்தவர் போல நின்று வளகில பூத்த கொம்பர். உலம் தரு வைர திண்தோல் திரண்ட கல்லை போன்ற உறுதி வாய்ந்த திண்ணிய தோள்கள் ஒழுகி வார் ஒளி கொள் மேனி ஒழுங்குற அமைந்து மிக்க ஒளி கொண்டமைந்த உடலையும் மலர்ந்த பூந்தொடையால் மாலை மலர்ந்த மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலைகளையும் மைந்தற்பால் உடைய ஆடவரிடத்தில் கலந்தவரான மயிலின் அன்னார் மயிலனைய மகளிர் போன்று பூத்த கொம்பர் சில மலர்ந்த மலர் கொடிகள் சில ஒல்கி ஒசிந்தன தளர்ந்து துவண்டு கிடந்தன சில கைவாரா புலந்தவர் போல சில பூங்கொடிகள் கை கெட்டாதன வாய் ஊடல் கொண்ட மகளிர் போல நின்ற வாய் வளையாமல் இருந்தன. கலந்த மகளிர் துவண்டு கிடப்பதை அவச நிலை என்பர் இன்ப நூலார். கலவி களியின் மயக்கம் கலிங்கத்தாறு இல்ல கடை 14 என்பார் ஜெயங்கொண்டார். உவமை அணி ஊடலில் நிமிர்வதும் கூடலில் குழைவதும் பெண்டிர் இயல்பு.
பூங்கொடிகளாகிய அக்ரிணை மேல் ஏற்றி உயர்திணை மகளிர் செயலை விளக்கியவாறு. அந்த மகளிரை விவரிக்கிறாரு. அந்த இடத்துல கொஞ்சம் தமாஷா சொல்றாரு. ஊடல்ல வந்து அந்த மகளிர் சில பூங்கொடிகள்ல மகளிரை வந்து பூங்கொடிகளோட கம்பேர் பண்றாரு. ஊடல் போது இப்போ மகளிர் வந்து நிமிர்ந்து இருக்க மாதிரியும் கொஞ்சம் இணக்கமா இருக்கும்போது குழைந்து இருப்பதையும் விவரிச்சு, சில பூங்கொடிகள் அந்த பூங்கொடிகள் வந்து அந்த மகளிர் மாதிரி ஊடல் கொண்ட மகளிர் மாதிரி நிமிர்ந்து நின்றுட்டு இருக்கான் வளையாம. சில வந்து வளைஞ்சு இருந்திருக்கான். சோ அதை விவரிக்கிறார். இந்த உவமை வந்து கலிங்குன்றுல வந்து கலவி களியின் மயக்கம்னு ஜெயங்கொண்டார் ஓமை சொல்லியிருக்கார். அந்த ஓமையை இங்க ஒப்பிடுறாங்க இங்க. கலிங்கத்து அக்னி பரணி மேல ஏற்றி உயர்திணை. சாரி, கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணி. அதான் அது கலிங்கத்து குன்றுன்னு நினைச்சேன். கலிங்கத்து பரணி கரெக்ட். அதுல வந்து ஜெயங்கொண்டார் அதே மாதிரி சொல்றாரு. அக்ரிணைய கம்பேர் பண்ணி உயர்திணைய சொல்ற அந்த ஓமை அணி அப்படிங்கிறாருங்க. புரியுதா? புரியுது. 900 பாடல். பூ எல்லாம் கொய்து கொள்ள பொலிவு இல துவள நோக்கி யாவை ஆம் கணவர் கண்ணுக்கு அழகு இல இவை என்று எண்ணி கோவையும் வடமும் நாணும் குழைகளும் குழைய பூட்டி பாவையர் பனிமென் கொம்பை நோக்கினார் பரிந்து நிற்பார். மேல போங்க. பூ எல்லாம் கொய்து கொள்ள, பூங்குடியில் உள்ள பூக்களை எல்லாம் கொய்து விட்டமையால் பொலிவு இல துவள நோக்கி, பூக்களை இழந்தமையால் பூக்கொடிகள் அழகு இழந்து துவண்டு நின்றமையை பார்த்து பாவையர் சித்திர பாவையை ஒத்த மகளிர் இவை அழகிழந்த இப்பூங்குடிகள் கணவர் கண்ணுக்கு யாவையாம், கணவர்களுடைய கண்களுக்கு எப்படி தோன்றும் என்று எண்ணி என்று கருதி கோவையும் வடமும் நாணும் குழைகளும் தாங்கள் அணிந்திருந்த மணிமாலைகளையும் முத்து வடங்களையும் அரை வடங்களையும் காதணிகளையும் குழைய பூட்டி அவை கனத்தால் துவளும்படி அணிவித்து பனிமென் கொம்பை குளிர்ந்து மெல்லென்றிருக்கும் அப்பூங்கொம்புகளை பரிந்து நோக்கினர் நிற்பர். விருப்பத்தோடு பார்த்து நிற்பார்கள். பூங்கொடிகளின் அழகு பூக்களில் அடங்கியுள்ளமையால் பூ எல்லாம் கொய்து கொள்ள பொலிவில என்றார். கணவன்மார் கண்களுக்கு இனிமை சேர்ப்பதனையே தம் வாழ்வின் பெரும் பயனாகவும் இலக்காகவும் கொண்டு அம்மகளிர் வாழ்ந்தனர் என்பது தோன்ற யாவை ஆம் கணவர் கண்ணுக்கு அழகு இல இவை என்றார். கணவர் கண்களுக்கு அழகும் இனிமையும் தர எத்துணை அரிய பொருள்களையும் கொடுக்கலாம் என்பது விளக்க கோவையும் வடமும் நாணும் குழைகளும் குழைய பூட்டி நின்றனர் அம்மகளிர் என்றார். அவ்வரிய அணிகளை அக்கொடிகள் பாரம் பொறாமல் வளையும் அளவிற்கு பூட்டினர் என்பார். குழைய பூட்டி என்றார். பூட்டிய பின் அவை அழகு பொலிய நின்றன என்பதை பரிந்து நோக்கினர் நின்றார் என்பதால் உணர்த்தினர். நோக்கினர் பரிந்து நின்றார் என்பது பரிந்து நோக்கினர் நின்றார் என மாற்றி கூட்டப்பட்டது. கணவனை இன்புறுத்தவே அக்கால மகளிர் அணிந்தனர் வாழ்ந்தனர் என்னும் அருங்கருத்தினை பூங்கொடி மேலிட்டு புலப்படுத்திய திறம் காண்க. கற்கினியாள் காதலன் காதல் வகை புனைவாள் பெண். நாலடியார் 384. சோ இதுல வந்து அந்த பூக்கள்லாம் பறிச்சப்புறம் கொடியெல்லாம் ஒண்ணு பூவே இல்லாம அழகு இல்லாம இருக்கிறத பார்த்துட்டு கணவர் கண்களுக்கு அது அழகா இருக்கணுமே, அதுதான் அவங்களுக்கு எப்பவுமே ஒரு அந்த காலத்து மகளிருக்கு கணவருக்கு என்ன சந்தோஷமா இருக்குமோ அதை தான் பண்ணவங்க எப்பவுமே குறிக்கோள் இருந்ததுனால அந்த பூ இல்லாம இருந்ததுனால தன்னோட அணிகள் எல்லாம் கழற்றி அதுக்கு மேல சாத்தினாங்களாம். அது பாரம் தாங்காம அந்த கொடிகள்லாம் தழைஞ்சு வழங்கி இருந்துதான் அப்போ. சோ அந்த கணவர் சந்தோஷம்தான் முக்கியம்னு இருந்த அந்த மகளிரை விவரிக்கிறார் இந்த பாடல்ல. மேல போலாமா? 901 கலித்துறை. துரும்போதினில் தேன் துவைத்து உண்டு ஊழல் தும்பி ஈட்டம் நறுங்கோதையோடு நனை சின்னமும் நீத்த நல்லார் வெறுங்கூந்தல் மொய்க்கின்றன வேண்டல வேண்டு போதும் உரும்போகம் எல்லாம் நலன் உள்வழி உண்பர் அன்றே. துரும்போதினில் அடர்ந்து கிடக்கின்ற மலர்களில் துவைத்து மிதித்து தேன் உண்டு உழல் தேனையுண்டு திரிகின்ற தும்பி ஈட்டம் வண்டுகளின் கூட்டம் நறுங்கோதையோடு மனம் மிகு மலர் மாலைகளோடு நனை சின்னமும் தேன் நனையும் விடு பூக்களையும் நீத்த நல்லார் நீக்கிய பெண்டிருடைய வெறுங்கூந்தல் மொய்க்கின்றன பூவில்லா வெறுங்கூந்தலில் மொய்ப்பன ஆயின. வேண்டும்
வேண்டும் போதும் வேண்டல. அவை முன்பு விரும்பிய மலர்களையும் இப்போது விரும்பவில்லை. நலன் உள்வழி பெரியோர் நற்குணங்கள் உள்ள இடத்தில் உறும்போகம் எல்லாம் உண்பர் அன்றே. அடையத்தக்க இன்பங்களை எல்லாம் விடாது அடைவார்கள் அல்லவோ. பூங்காவில் மகளிர் பூக்கொய்து நுழைந்தபோது அதுவரை மலர்களை பெரியவனவாக எண்ணி அவற்றில் மது உண்டு கொண்டிருந்தன வண்டினங்கள். அவற்றை அறவே புறக்கணித்து அவர்கள் நுழைந்த பின் அவர்களின் கூந்தலை மொய்க்கத் தொடங்கிவிட்டன. மலர்களில் உள்ள நறுமணத்தை விட மகளிரின் மலர் சூடா கூந்தலில் உள்ள இயற்கை மனம் மிக்கிருத்தலால் வெறுங்கூந்தல் மொய்க்கின்றன என்றார். மகளிர் கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் உண்டு என்பதனை அறிவை கூந்தலின் நறியவும் உளவோ நீ அறியும் பூவே குறுந்தொகை 2 என்னும் புகழ்பெற்ற இறையனார் பாடலால் அறியலாம். இன்றைய அறிவியலும் இதனை ஒப்பும். போதும் மலரும் வேண்டல வெறுங்கூந்தல் மொய்க்கின்றன என்றதனால் அம்மலர்களினும் கூந்தல் மனம் மிக்கிருந்தது என்பது புலப்படும். முன்பு சூடியிருந்த மலர்களின் மனம் அம்மலர்கள் இல்லாத போதும் நறுனை படிந்த கூந்தலில் தேங்கி கிடந்தமையால் வெறுங்கூந்தலிலும் வண்டுகள் மொய்த்தன எனினுமாம். வேற்றுப்பொருள் வைப்பனி துருதல் அடர்தல் செறுதல் போது மலர். சோ இது புரியுது இல்லையா? மலர் வனங்கள்ல அந்த மகளிர் நுழைந்த போது வண்டுகள்லாம் மலர்களை விட்டுட்டு அவர்களோட கூந்தல்ல இயற்கையா மனம் இருக்கும் கூந்தலுக்கு மொய்க்க ஆரம்பித்து விட்டதாம். இந்த பாண்டிய மன்னர் கதை ஞாபகம் வருது இல்ல? சிவன் வந்து தருமிக்கு எழுதி கொடுத்த பாடல் பொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி. என்ன பாடல் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. பொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ. ஓகே. அந்த இறைவன் வந்து தருமிக்கு எழுதி கொடுத்த பாட்டு. அந்த பாட்டோட கடைசி வரி. ஓகே. அதுதான் அந்த படத்துல வருமா? அந்த படத்துல. ஆமா. ஓகே 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 ஓகே. அந்த கதை ஞாபகம் இல்லையா? இல்ல அந்த படம் பாத்திருக்கேன். எனக்கு அதனால சரி இவங்க கரெக்ட் சொன்னோன்னே எனக்கு அது அங்கதான் வருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து. அந்த வாக்குவாதமே அதான். உண்மை, அதாவது பெண்களுக்கு இயற்கையாலே மனம் இருக்கா இல்ல அவங்க மலர் வைக்கிறதுனால அவங்க வந்து சிவனோட பார்வதிக்கு மட்டும் இயற்கையிலேயே இருக்கு அப்படின்னுவாங்க. அதுலதான் அந்த நக்கீரர் வரும், அதுல குற்றம் கண்டுபிடிச்சது. ஆமா, நக்கீரர். ஆமா, கரெக்ட். இங்க வந்து அந்த சின்னமும்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா? அது வந்து பூக்களுக்காக சொல்றாங்களா? எந்த இடத்துல? நனை சின்னமும், அதாவது தேன் நனையும் விடு பூக்களையும். சின்னம்ங்கிறது இங்க அந்த விடு பூக்களையும். இந்த இங்க வந்து கொஞ்சம் புதுசா உபயோகப்படுத்தின மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த மாதிரி ஒரு வார்த்தை இந்த இடத்துல பார்த்த மாதிரி தோன்றது. நனை சின்னம். நனைங்கிறது தேனால நனைகிறது. சின்னம்ங்கிறது பூக்களா இருக்கலாம். பூக்களா இந்த இடத்துல பூக்களா தான் இருக்கு. சோ அது அதான் இந்த வார்த்தை நம்ம கேள்விப்பட்டதில்லை இது வரைக்கும். நம்ம சின்னம்னா நம்ம அடையாளம் அந்த மாதிரி தானே நம்ம பயன்படுத்துவோம். அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சிருந்தது. இந்த இடத்துல பூக்கள் அப்படின்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல விடு பூக்கள்னா ஈஸியா கீழே விழுற மாதிரி விழுற பூக்கள் அந்த கணக்குக்கு கொஞ்சம் நல்லா பூத்து மலர்ந்த பிறகு தானே பூ கீழே விழும் இல்லையா? நினைக்கிறேன். அதுலதானே பூ இல்லாம ஆயிடுறது கொடியில. குளத்துல எல்லாம் விழுந்துடுறது இல்லையா? அதனாலதான் பூ இல்லாம ஆயிடுறது இல்லையா? நந்தவனத்துல. கரெக்ட். போலாமா? போலாம். 902 மெய்ப்போதின் நங்கைக்கு அணே அன்னவள் வெண்பளிங்கில் பொய்ப்போது தாங்கி பொலிகின்ற தன் மேனி நோக்கி இப்பாவை எம்கோர்க்கு உயிர் அன்னவள் என்ன உண்ணி கைப்போதினோடு நெடுங்கண் பனிசோர நின்றாள். மெய் தன் உடம்பின் அழகால் போதின் நங்கைக்கு மலர்மகளான திருமகளுக்கு அணி அன்னவள் ஆபரணம் போன்றிருக்கும் ஒருத்தி வெண்பளிங்கில் வெண்மை நிறமுள்ள பளிங்கு பாறையில் போது தாங்கி மலர் தாங்கிய வண்ணம் பொலிகின்ற தன் மொய்மேனி பிரதிபலிப்பதனால் ஒளிர்கின்ற தன் நிழல் உடலை நோக்கி பார்த்து பாவை இந்த பெண் எங்கோர்க்கு உயிர் அன்னவள், என் கணவனுக்கு உயிர் அணையவள் ஆவாள், என்ன உன்னி என்று நினைத்து நெடுங்கண் பனிசோர தன் நீண்ட விழிகளிலிருந்து கண்ணீர் பெருக
கைப்பொதினோடு நின்றாள். கையில் ஏந்திய மலரோடு நின்றாள். கொஞ்சம் மேல போங்க. மங்கையர்க்கெல்லாம் அணியாகிய திருமகளுக்கு இவள் அணியாக இளங்க வல்ல அழகு உடையாள் என்பார். போதின் நங்கைக்கு அணி அன்னவள் என்றார். தன் மேனி அழகை இதுகாரம் குறைவாக நினைத்திருந்தவள் ஆதலின் பளிங்கில் தன் உருவை முழுமையுறக் கண்டு மிக அழகு பொலியும் உருவாக இலங்குவது கண்டு மகளிர்க்கே உரிய ஐய உணர்வோடு இவளை என் கணவன் காணின் நிலை தளர்வான் மனம் திரிவான் எனக் கருதி நெடுங்கண் பனி சோர்ந்தாள். ஒன்றை பிரிதொன்றாக கருதி மயங்குதலால் இது மயக்க அணி. கணவர் பால் தங்கட்குள்ள உரிமைப்பாட்டை பிறர் யாருக்கும் பங்கு தர அஞ்சும் மனப்பாங்கும் கணவர் மாட்டுள்ள பெரும்பற்றும் ஒருங்கு சுட்டியவாறு பாவை உவம ஆகு பெயர். இது ரொம்ப தமாஷா இருக்குல்ல. தன்னோட உருவத்தையே யாருன்னு தெரியாம வேற யாரோ நினைத்து மயங்குகிறாள் அவள். இந்த உருவத்தை கணவர் பார்த்தா அவர் ரொம்ப மயங்கி போயிடுவாரேன்னு அவளுக்கு அதை பொறாமன்னு சொல்லாம கலங்குறார். கலங்கி திரிகிறாள். அப்படி ஒரு மயக்க அணி. கணவர் பால் தங்கள் உரிமையை பிறர் யாருக்கும் பங்கு தர அஞ்சும் மனைவியோட மனப்பாங்க இந்த பாடல்ல வருது. ஆனா இது நிஜமாவே பளிங்குல தன்னோட உருவத்தை பார்த்து இது வேற யாரோ இவ்வளவு அழகான பெண்ணை பார்த்து தன் கணவர் மயங்குவார் என்று இவள் மயங்குகிறாள். இப்படிதான் எனக்கு அர்த்தம் படுறது. உங்களுக்கு எப்படி படுறது? அந்த காலத்துல மேபி ரொம்ப கண்ணாடி கிடையாது இல்லையா? சோ அதனால நம்ம முகத்தையே நம்ம ரொம்ப வீட்டுல பாக்குறதுக்கான வழி இருந்திருக்காது. தண்ணியில தான் பார்த்திருப்போம். அதனால நம்ம பளிங்கு பாறையில பார்க்கும் போது வித்தியாசமா தெரிஞ்சிருக்குமோன்னு எனக்கு சொல்ல தெரியல. இந்த பெண்ணை பார்த்து தன் கணவர் மயங்க போறாருன்னு அவள் மயங்குறாளாம். அவள் மயங்குறா அப்படின்னு. அங்கே இல்ல மலர்கள்லாம் நிறைய போட்டிருக்கிறதுனால அது அணிஞ்சிருக்கிறதுனால அவங்க முகம் அவங்களுக்கு வித்தியாசம் அந்த மாதிரி எதுவும் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த மயக்க அணி அதனால குறிப்பிடுறாரு. மயக்க அணி ராஜி கேக்குறது இப்ப. தேங்க்யூ ஒரு நல்லா இருக்கு மேடம் ஆடியோ. சரி, தேங்க்யூ வெரி மச். இப்பதான் ஐ ஹவ் மேனேஜ் டு ஜாயின். ஐ ஹவ் பீன் லிஸ்னிங். கேட்டுன்னு தான் இருக்கேன். எல்லா பாடலும் கேட்டுன்னு இருக்கேன். எனக்கு நான் ஜாயின் பண்ணதான் லேட் ஆயிடுது. ஆமா, இந்த பாடல் ரொம்ப அருமையா இருக்கு. அவ சொன்ன பாயிண்ட் கரெக்ட். அப்ப கண்ணாடி இல்லாததுனால தண்ணியிலயோ இல்ல பளிங்கு சர்ஃபேஸ்லயோ அவங்க முகத்தை பார்த்துட்டு இருந்தா அவளுக்கே அவ முகம் எப்படி இருக்கும்னு தெரியாம இருந்திருக்கு. என்ன இதுல தமாஷான்னு அவ்வளவு அழகான பெண்ணை பார்த்து கணவர் மயங்கி விடப்படான்னு அவ மயங்குறாளாம். அதுல பயம் வந்துருத்து. அவளுக்கு தான் தெரியல. 903 படிக்கலாமா ராஜி? நீங்க படிக்கிறீங்களா? படிக்கட்டுமா? கேக்குறது இல்லையா எல்லாருக்கும்? ஓகே, கேக்குறதையா? 900வது பாடல். கோள் உண்ட திங்கள் முகத்தாள் ஒரு கொம்பு ஓர் மன்னன் தோல் உண்ட மாலை ஒரு தொகையை சூட்ட நோக்கி தாழ் உண்ட கச்சின் தகை உண்ட முலைக்கண் ஆலி வாழ் உண்ட கண்ணின் மழை உண்டு என வார நின்றாள். கோள் உண்ட திங்கள் முகத்தாள் ஒரு கொம்பு, மேகத்தால் சூழப்பெற்ற நிலா போன்ற முகமுடைய குடி போன்றவள் தன் கணவனான ஒரு மன்னன் தோல் உண்ட மாலை, அரசன் தோளில் அணிந்துள்ள மாலையை ஒரு தோகையை சூட்ட நோக்கி மயில் அணையால் ஆகிய மற்றொரு உரிமை மகளுக்கு அணிவதை பார்த்து தாழ் உண்ட கச்சின் தகையுண்ட முலைக்கண், முடிச்சிட்ட கச்சின் இயல்பை அழித்த கண்களின் மேல் வாழ் உண்ட கண் ஆலி, வாளை வென்ற கண்களில் இருந்து வருகின்ற கண்ணீர் துளிகள் மழை உண்டன வார நின்றாள். மழை பொழிவது போல பொழிய நின்றாள். தன் தலைவன் இத்தகு அன்போடு சூட்டவில்லையே என்னும் ஏக்கம் அவள் கண்ணீருக்கு காரணம் ஆயிற்று. நார் உண்ட மாலையை விடவும் அவன் தோல் உண்ட மாலைக்கே ஏங்கினாள் என்று கணவன் அன்புக்கு ஏங்கும் மகளிர் மனநிலை சுட்டினார். கண்களும் மழை பெய்வது உண்டு என காட்டுவாள் போல அழுதாள் என்பார். கண்ணின் மழை உண்டென வார நின்றாள் என்றாள். ஓர் மன்னன் என வரப்பாலது செய்யுள் ஆதலின் ஓர் மன்னன் என வந்தது. இனி வருவனவற்றிற்கும் இவ்வாறே கொள்க. கணவன் அது இந்த பாடல்ல என்ன சொல்றாருன்னா, அந்த ஏற்கனவே அந்த பளிங்கல உருவத்தை பார்த்துட்டு இந்த பெண் கவலைப்படுறோம். கண்ணுல இப்ப தண்ணியே வந்துருது. இவ்வளவு அழகா அந்த பெண்ணுக்கு மாலையை சூட்டுறாரு அப்படின்னு நினைச்சிட்டு அவன் தோல்ல சூடி இந்த மாலை அவளுக்கு அவ்வளோ அதுல இருக்கிற மனத்தை விட நாருண்ட மாலை அந்த மாலையை விட அவன் தோல்ல இருந்து வந்த மாலைக்கு அவ ரொம்ப ஏங்குறான்.
அது வந்து யாருக்கும் அணியிறான்னு அவன் நினைச்சுக்கிறாளா அப்படின்னு எனக்கு புரியல. ஏன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன்ல அவ யாரையும் பாக்குறான்றதுனால அப்படி சொல்றாரா என்னன்னு தெரியல. அதனால அவ கண்ணுல இருந்து மழை, அதனால அவ கண்ணுல அழுக வருது. யாருக்கோ இவ்வளவு அழகா போடுறாரு, இத மாதிரி எனக்கு போடலையே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறா. ஓர் மன்னன் என வரப்பால், அது அது அந்த மாதிரி ஓர் மன்னன் வரப்பால் அதுன்னா என்னன்னு புரியல. செய்யுள் ஆதலின் ஓர் மன்னன், செய்யுள்ங்கிறதுனால அதுல ஒரு ஓர் மன்னன் அதை உபயோகப்படுத்திருக்க என வந்தது. இனி வருவனவற்றுக்கும் இவ்வாறே கொள்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்து வரப்போற பாடலுக்கு நம்ம அந்த ஓர் மன்னன் எடுத்துக்கணும் தெரியுது. பட் அந்த ஓர் மன்னனுக்கு என்ன ஒரு விளக்கம் கொடுத்திருக்கேன். வரற்பாலது அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? ஓர் மன்னன் என அப்படி வரக்கூடாது, ஆனா அப்படி வருது. செய்யுளுக்காக அப்படி வருது. இனி வரப்போற செய்யுள் அப்படி வரும்ன்ற விளக்கம் இருக்கு. ஒரு மன்னனுக்கு பதிலா ஒரு மன்னன் வந்திருக்கணும், ஓர் மன்னன் வரக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படியா? ஓகே ஓகே, ரைட் ரைட். இல்ல ஒருன்னு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மாதிரி இருக்கு. செய்யுள் ஆதலின் ஒரு மன்னன் என்ன வந்ததுங்கிறது. ஓர் மன்னன் ஓகாரம் இல்லாம இருக்கணும். ஓர் மன்னன் இருக்குது, குறில் யூஸ் பண்ணிருக்காரு. அது செய்யுள்ங்கிறதுனால அந்த லிபர்ட்டி எடுத்துட்டு இருக்காரு அவர். ஓகே, புரியுது இல்லையா இந்த பாடல்? புரியுது. ஆனா இது வந்து லாஜிக்கே இல்லாம இருக்குல்ல. எனக்கு அப்படி தோன்றது. அந்த கணவன் வந்து மாலையை சூடுற அந்த பெண்ணுக்குன்னு வருத்தப்படுறா. பட் தன் மேலதானே அந்த மாலை விழும். அப்போ தன்னோட உருவம்னு தெரியும் போது லாஜிக் பார்க்க கூடாது இல்ல இப்போ கவிதையில. இல்ல இப்ப இங்க ஓர் மன்னன் அப்படின்னு சொல்றது வந்து இது வந்து வேற யாரையோ பத்தி தான், அவங்களே பார்த்து சொல்லல இல்லையா? இப்ப இந்த எனக்கு இந்த சென்டென்ஸே புரியல. ஓர் மன்னன் தோல் உண்ட மாலைங்கிறது அரசன் தோல் உள்ள மாலை அப்படின்னு சொல்றாங்க. இங்க அரசன்ங்கிறது யார சொல்றாங்க? கணவனை தான் அரசர். கணவனதான் அரசன் சொல்றாங்க. அந்த மாதிரிதானே அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஆமா. கணவனான ஓர் மன்னன் தோழி, மேகத்தால் சூழப்பெற்ற நிலா போன்ற முகமுடைய கொடி போன்ற ஆள் தன் கணவனான அரசன் தோளில் அணிந்துள்ள அதாவது கணவனை வந்து அரசனுக்கு ஒப்பீடு இருக்கு. அப்ப அங்க அப்படிதான் கன்சிடர் பண்றாங்க. சோ அந்த முதல் வரியில அப்ப வந்து அது வந்து வேற யாருக்கோ மாலை அணிகிறாங்க. மயில் அணையால் ஆகிய மற்றொரு உரிமை மகளுக்கு. அதுதான் அப்படிங்கும்போது வித்தியாசம். அவதான் இன்னும் அந்த ஒரு மயக்கத்துல இருக்கா இல்லையா? முதல் பாடல்ல மயக்க அணின்னு வந்தது இல்லையா? அவ தான் தெரியாம தன் மேல மாலை விழறது. அவ தன் மேல மாலை விழும்போது தெரியும் இல்லையா? கணவன் மயங்கினா கூட அது வேற உருவத்தை பார்த்து, பளிங்குல தன்னோட உருவத்தை பார்த்தே வேறொரு பெண் நினைச்சிட்டு அந்த கணவன் வந்து அவ மேல மாலைய போடுறாரேன்னு மயங்குறா. பட் மாலை தன் மேல விழும்போது உணர்வு இருக்கும் இல்லையா? தன் மேல போடும்போது. அதான் லாஜிக்னு சொல்றேன். ஆனா கவிதையில லாஜிக் பார்க்க கூடாது. இல்ல இல்ல, இதுல வேற ஏதாவது பொருள் இருக்கும். கண்டுபிடிங்க, பார்க்கலாம். தன் தலைவன் இத்தக அன்போடு சூட்டவில்லையே இன்னும் ஏக்கம். அவன் அந்த நிமிஷம் தான் அது நடக்கிறதா இல்ல இதுக்கு முன்னாடி நடந்தது அவன் நினைச்சுக்கிறாளாங்கிறதுக்கும் கிளாரிட்டி இல்லையே. மேகத்தால் சூழப்பெற்ற நிலவ போன்ற முகமுடைய கொடி போன்ற ஆள் தன் கணவனான அரசன் தோளில் அணிந்துள்ள மாலை ஒரு தோகை மயில் அணையால் ஆகிய மற்றொரு உரிமை மகளுக்கு அணிவதை பார்த்து அப்படிங்கிறாவோ. அப்ப வேற பேன அவன் அணிந்தானா? அப்ப அவன் அப்படி அணிந்தான். அந்த அடுத்த பாடல்ல புரியுறதான் வேணா பாக்கலாம். தொடர்தான். இதுல ஓர் மன்னன் தான் எழுதியிருக்காங்க. இந்த இல்ல ஓர் மன்னன் எழுதி குறில் போட்டிருக்காங்க பாருங்க. குறில் தான் இருக்கு. ஒரு மன்னன் போட்டிருக்கு, ஓர் மன்னன் இல்ல, ஓர்னு வரல. ஆமா, குறில் தான் போட்டிருக்கு. ஆனா இங்க வந்து ஓர் மன்னன் என்பது வரப்பாலது போட்டிருக்காங்க சொல்றாங்க. வரப்பாலது வந்திருக்கணும், செய்யுளா இருக்கிறதுனால வந்திருக்கணும் வந்திருக்கு. வந்திருக்கணும் அது இல்ல மேடம். அது என்ன சொல்ல, ஐ திங்க் இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நினைக்கிறேன்னா, இங்க சின்ன ஓதா இருக்கணும். குறில் ஓர் மன்னன் வரக்கூடாது. ஏன்னா அடுத்த வார்த்தை வந்து உயிர்மையா இருக்கிறதுனால ஒரு மன்னன் வரணும். ஏன்னா ஓர்னா அடுத்தது உயிர் எழுத்து இருந்தா மட்டும்தான் ஓ வரணும். ஒரு மன்னன். ஆமா, ஏன்னா இது ஜெயகாந்தனோட புக்கு ஒரு மனிதன்
ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு ஆமா. உலகத்துக்கு முதல்லயே அவர் எழுதியிருப்பாரு. நான் வந்து ஓர் உலகம் எழுதுன்னு நிறைய. ஆமா. சோ இது அதான் இவங்க எழுத நினைச்சிருக்காங்க. செய்யுள் ஆதலில் என்ன வந்திருக்கணும், என்ன வந்திருக்கு இங்க வந்து ஒரு மன்னன். சரி, இப்ப ஆனா இவர் கரெக்ட் பண்ணிருக்காரு. அவர் என்ன கரெக்ட் பண்ணிருக்காரு? அந்த கரெக்ஷன்ல எழுதும் போது 2 தப்பு பண்ணிட்டாங்க. இங்க சொல்ல வேண்டியது ஒரு மன்னன் என வரப்பாலது, செய்யுள் ஆதலில் ஒரு மன்னன் என வந்தது. இது ஒருன்னு எழுதிருக்கணும். ஒரு மன்னன் வரப்பாலது, ஒரு மன்னனுக்கு பதிலா அவர் ஒரு எழுதியிருக்காரு. ஆனா நம்ம தமிழ்ல வந்து ஓர் சொல்ற வழக்கம் உண்டுதானே. இப்போ செய்யுள் படி வந்து ஓர் ரொம்ப வழக்கமா சொல்றதுதான். ஓர் அடுத்து உயிரெழுத்து வரும்போது சொல்ற வழக்கம் இல்ல கேளுங்க. ஓர் வந்து ஓருக்கு அடுத்து வர வார்த்தையில உயிரெழுத்துக்கள் வந்தா ஒருன்னு போடணும், மற்ற எழுத்துக்கள் வந்தா ஓர்னு போடணும். ஒரு ரூல் இருக்கு இலக்கணத்துல. ஒரு ஓர் மன்னன் தானே. ஒரு ஊரில் அந்த மாதிரி. அதனால அந்த டிஃபரன்ஷியேஷன் இருக்காது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அறிஞர் அண்ணாவுடைய கதை வந்து ஓர் இரவு. அண்ணாவுடைய கதை வந்து ஓர் இரவு. ஏன்னா ஈ வருது, அது ஓர். ஓகே, உயிரெழுத்து வந்தா நம்ம வந்து ஓர் யூஸ் பண்ணலாம். மத்த இதெல்லாம் எழுதும் போது நம்ம வந்து ஒருன்னு பண்ணணும், ஒருன்னு யூஸ் பண்ணணும். பட் ஆனா நான் என்ன கேக்குறேன், இதுல அவர் என்ன சொல்லுவாரு, ஓர் குறிலுக்கும் ஓர் நெடிலுக்கும் என்ன வித்தியாசம்னு எனக்கு தெரியல. இப்ப இந்த இடத்துல குறிலுக்கு வந்து அர்த்தமே கிடையாது. குறில் ஓக்கு அர்த்தமே கிடையாது ஒருங்கிறதுக்கு. ஓர் ஆர் ஒரு. ஓகே ஓகே ஓகே. அப்ப குறில் ஓர் ஆர் ஒரு. ஓகே ஓகே. இங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அப்ப பாடலையே குறில் ஓக்கு இதுல இடம் கிடையாது. புரியுது. ஆனா இவர் என்ன எழுதியிருக்காரு, எஸ்கே சொன்ன மாதிரி தப்பா இருக்கலாம். அது செய்யுளா இருக்கிறதுனால சின்ன குறில் போட்டு உயிர் போட்டிருக்காங்க. செய்யுள் ஆதலில் ஒரு மன்னன் வந்திருக்கு. அது வந்து செய்யுள் ஆதலின் ஒருன்னு வந்திருக்கலாம், ஒரு மன்னன் வந்திருக்கணும். அது இது வந்து கிராமர் ரூல்ஸ் ஃபாலோ. அதுல ஏதாவது நம்ம வந்து மாத்திக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு இது இருக்கா? அந்த மாதிரி எதுவும் கொஞ்சம் நம்ம இப்ப இங்க செய்யுள் ஆதலில் அந்த உரிமை உண்டு. கவிதை எழுதுறவங்களுக்கு கொஞ்சம் அந்த உரிமை உண்டு. சில சமயம் அவங்க சில வார்த்தைகளை கவிதை நயத்துக்காகவும் இசைக்காகவும் அந்த மெட்டுக்காகவும் கொஞ்சம் கொஞ்சம் மாத்துவாங்க. உண்டு. மாத்திரை அளவுக்காக. ஆமா, சரியா பண்ணுவாங்க. இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இல்லையா, பொயட்டிக் லிபர்ட்டி. காவியா கவிதை நயத்துக்காக மாத்திப்பாங்க. அது மாத்திக்கிறாங்க. பாடல் கொஞ்சம் பாக்கலாம். இந்த ஒரு பாக்கலாம், மறுபடியும் அதுல வருதா பாக்கலாம் தானே. சரி, ஓகே. மறைவிடம் நிற்க மனைவி மருகுதல், மயில் போல் வருவாள் மனம் காணிய காதல் மன்னன், தெயில் தீர் மலர்காவின் ஓர் மாதவி சூழல் சேர, பயில்வாள் இறை பண்டு பிரிந்து அறியாள், பதைத்தாள் உயிர் நாடி உல்கும் உடல் போல் அலமந்து உழந்தாள். காதல் மன்னன் தன் துணைவி இடத்து பேரன்பு கொண்ட மன்னன் ஒருவன் மயில் போல் வருவாள். மயில் போன்ற அழகோடு வருகின்ற தன் மனைவியின் மனம் காணிய மனநிலையை ஆராய்ந்து அறிவதற்காக வேண்டி செயிர் தீர் மலர்காவின் குற்றமற்ற அப்பூஞ்சோலையில் உள்ள ஓர் மாதவி சூழல் சேர, ஒரு குறுக்கத்தி புதரில் ஒளிந்து கொள்ள பயில்வாள் தன் துணைவனோடு இடையராது பழகுபவளும் பண்டு இறை பிரிந்து அறியாள். இதற்கு முன்பு கணவனை சிறிதும் பிரிந்து அறியாதவளும் ஆகிய அம்மாது உயிர் நாடி ஒல்கும் உடல் போல் உயிரை தேடி உலையும் உடலை போல பதைத்தாள் அலமந்து உழன்றாள். துண்டித்து சுற்றி சுழன்று தேடி திரிவாள். ஆனாள் தன்னை பிரிந்தால் தன் தலைவி எவ்வாறு துயர் உருவாள் என அறிய நினைத்து விளையாட்டாக ஒரு பூம்புதருக்குள் ஒரு மன்னன் ஒளிந்தானாக. ஒருபோதும் தன் கணவனை பிரிந்து அறியாத அம்மங்கை
உயிரை தேடி உடல் ஒன்று அலைந்து தவிப்பதைப் போல தேடி தவித்தாள் என்பதாம். உடல் தலைவிக்கும் உயிர் தலைவனுக்கும் உவமைகள். உடம்பொடு உயிரிடை என்ன மற்ற அன்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு என வள்ளுவனாரும் தலைவியை உடலாகவும் தலைவனை உயிராகவும் கூறியுள்ளமை காண்க. உடலும் உயிரும் தொன்று தொட்டு வேற்றுமையின்றி கலந்து வருதலும் இன்பத் துன்பங்களை ஒரு சேர அனுபவித்தலும் ஒன்றையொன்று இன்றியமையாமையும் பரிமேலழகர் 1122 வரை பொருந்தி வருவதால் இத்தன்மைகளே உடைய கணவன் மனைவியர்க்கு பொருந்தும் ஓமை ஆயின. பின் சீத்தையினை ராவணன் கவர்ந்து சென்றுவிட்ட காலை ராமன் வந்து சீத்தையை காணாது தவித்ததற்கு இவ்வாறே உயிரையும் உடலையும் ஓமை கூறுவார். கூடு தன்னுடையது பிரிந்து ஆர் உயிர் குறியா தேடி வந்து அது கண்டிலதாம் என நின்றான். கம்பன் 3473 செய்யுள். மனம் காணிய மனதை காண்பதற்காக காணிய செய்ய என்னும் வினையெச்சம் காரண பொருட்டு செயல் தீர் மலர்க்கா குற்றமற்ற பூங்கா செயல் குற்றம் பூங்காவுக்கு குற்றம் இல்லாமையாவது எப்போதும் வாட்டமின்மையும் கண்ணுக்கும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பூங்காவுக்கு குற்றம் இல்லாமையாவது எப்போதும் வாட்டமின்மையும் கண்ணுக்கும் கருத்துக்கும் இதம் அளிப்பதுமாம். இவ்வாறு அந்த பெண்ணு வந்து தன்னை எப்படி தேடுறா, தன்கிட்ட எப்படி இருக்கான்னு பாக்கிறதுக்காக சும்மா ஒரு மறைவிடத்துல ஒளிஞ்சிட்டு பார்க்கும்போது அவ வந்து உயிரை தேடி அலையிற உடலை தேடி உயிர் அலையிறா மாதிரி அவ தேடி அலையிறா அப்படிங்கிறது ஒரு ஓமை அணி. மாதவிங்கிறது ஒரு குறுக்கத்தி செடி, சூழல் புதர், கொடி வீடு, வடமொழியில் லதா கிருஹம். ஓகே. இறை சிறிது, தலைவன் இரட்டுற மொழிதல். உடலை தேடி உயிர் இயங்குமே அன்றி உயிரை தேடி உடல் இயங்காது. அதனால் பொருள் இல்லாத பொருளுக்கு ஒரு ஓமை கொடுத்திருக்காரு. பொருள் ஓமை அணி. அலமரல் சுழல்தல். அலமரல் தெருமரல் ஆயிரண்டும் சுழற்சி. தொல்காப்பியம். உரி 14 மகளிரிடையே புலவி காட்சிகள். சோ இந்த பாடல்ல இந்த கணவன் வந்து ஒளிஞ்சு கொண்டு அவன் எப்படி தன்னை தேடுறா பார்க்கலாம், என்ன நினைக்கிறான்னு பாக்குறான். அப்ப இந்த பெண் வந்து எப்படி ஒரு உயிர் தான் உடலை தேடும். இந்த இடத்துல உடலை தேடி உயிர் எங்குன்ற மாதிரி சொல்றதுனா இது ஒரு இல்லாத பொருளுக்கு ஓமை கொடுக்கிறாரு. இந்த இடத்துல பொருள் ஓமை அணி. இது மாதவி பந்தல்ங்கிறது குறுக்கத்தி செடி, மாதவி செடி. அப்புறம் மேல கொஞ்சம் பார்க்கலாமா எஸ்கே? செய்யுள். உடல் தலைவிக்கும் உயிர் தலைவனுக்கும் உமைகள். உடம்பு அது சரி. உடலும் உயிரும் ஒற்றுமை. ஓகே. உடலும் உயிரும் ஒன்னோட ஒண்ணு இருக்கும், ஒண்ணு இல்லாட்டா ஒண்ணு தேடும்ன்றது இருக்கு. அதுக்கப்புறம் தன்மைகளினுடைய கணவன். ஆமா, பின்னாடியும் சீத்தை காணாம போனப்ப ராமனும் இதே மாதிரி பிரிவு துயர்ல இருக்கிற மாதிரி அந்த பாடல் 3473 பாடல் இருக்குன்னு சொல்றார். திருக்குறள்லயும் அது இருக்கு. உடம்போடு உயிரிடை என்ன மற்ற என்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. ஓகே. இந்த பாடல் எப்படி புரியுறதா? புரியுது மேடம். இல்ல அவ என்ன பண்ண போறாங்கிறத ஒளிஞ்சிருந்து பாக்குறான்னு சொல்றேன். இந்த பாடலுக்கும் முன்னாடி சொன்ன பாடலுக்கும் தொடர்பு இருக்கா என்னன்னு தெரியல எனக்கு. இது வேற ஒரு இது கணவன் மனைவிடம் நிற்க மனைவி மறுகுதல். அதுக்கு முன்னாடி தலைப்பு வந்து அந்த மாலையை பத்தி. ஓகே. ஒரு இடத்துல ஒரு பளிங்கு நீர்ல பாத்துட்டு இவ தன்னை விட இந்த பெண் அழகா இருக்காளேன்னு ஒரு இடத்துல ஒரு செய்யுள்ல நினைக்கிறான். இன்னொரு செய்யுள்ல நான் இருக்கும்போது இன்னொரு பெண்ணுக்கு இவ்வளவு அழகா மாலை அணிவிக்கிறானே எனக்கு அணிவிக்கலையேன்னு நினைக்கிற மாதிரி அந்த பாடல் இருக்கு. இந்த பாடல்ல இந்த காதலன் வந்து காதலிய ஒளிஞ்சு இருந்து பாக்குறான். 3 தனித்தனி. அதாவது நினைக்கிறேன் இந்த பாடல் இங்க ஆரம்பிச்சு 3 பெண்கள் இத பாத்தீங்கன்னா ஒரு ஐ திங்க் 3 பெண் வேற வேற பெண்கள் நினைக்கிறேன். ஒரு பெண்ணு இப்படி ஏங்குறாங்க, ஒருத்தர் இப்படி தேடுறாங்க, ஒருத்தர் இப்படி அது மாதிரி அந்த ஒருத்தர் அப்படியே கம்பேர். இது வரைக்கும் நம்ம படிச்ச பாடல்ல பார்த்தா நம்ம அந்த
இடத்துல நடந்து போனா நம்ம எப்படி பார்ப்போமோ அதான் அவர் எழுதியிருக்காரு. இதுவும் அதே மாதிரிதான். நம்ம அந்த அவங்க கேம்ப் போட்டிருக்க இடத்துல நடந்து போனா அங்க அப்படியே வேற பாக்குறத வேற அவர் எழுதியிருக்க காட்சி. மாதிரிதான் இருக்கு நம்ம நடக்கும்போது. ஆமாமா, வேற வேற கேம்ப்ல வேற ஓகே வேற டென்ட்ல வேற வேற மகளிர் அப்படி. ஓகே ஓகே ஓகே. வேற காட்சிகளை பார்த்துட்டே போறாங்க. ஆமாமா. ஓகே ஓகே. அடுத்த பாடல் படிக்கட்டுமா? 905. மைத்தாள் கரும் படிக்கலாம். கண்கள் சிவப்பு உற வந்து தோன்ற நெய்தாவும் வேளாண் சாரி படிக்கவா? நெய்தாவும் வேளாணுடு நெஞ்சு புலந்து நின்றாள். எய்தாது நின்றம் மலர் நோக்கி எனக்கு இது ஈண்ட கொய்து ஈதி என்று ஓர் குயிலை கரம் கூப்புகின்றாள். நெய்தாவும் வேளானோடு நெய் பூச பெற்ற வேலேந்திய தன் கணவனோடு நெஞ்சு புலந்து நின்றாள். மனதில் பிணக்கம் கொண்டிருந்த ஒருத்தி மைத்தாள் கருங்கண்கள் அஞ்சன மை தங்கிய கரிய கண்களில் சிவப்பு உற வந்து தோன்ற செந்நிறம் மிக வந்து தோன்ற சினந்து கோபத்தினால சிவந்து எய்தாது நின்ற மலர் நோக்கி தனக்கு எட்டாமல் இருந்த மலரை பார்த்து இது எனக்கு ஈண்ட கொய்து ஈதி, இந்த மலர் எனக்கு கிடைக்க அதனை கொய்து கொடு என்று ஓர் குயிலை கரம் கூப்புகின்றார். ஊடலால் கணவனை வேண்டாது ஒரு குயிலை நோக்கி கை கூப்பினாள். கணவனை கை கூப்புவதற்கு மாறாக ஊடலால் குயிலை கரம் கூப்பினாள். குயிலை கொய்து ஈதி என வேண்டியது அஹ்ரிணை மருங்கினும் அறையப்படுமே தொல்காப்பியம் என்னும் அகப்பொருள் விதியை உட்கொண்டது. நெய்தாவும் வேளான் அவன், மைத்தாங்கும் வேளாள் இவள். இருவருக்கும் இடையே நடக்கும் ஊடற் போரில் நெய்தாவும் வேல் தோற்கும் என்பதை குறிப்பால் உணர்த்த கண்கள் சிவப்பு உற மிக வந்து தோன்ற என்றார். நான் வேண்டியது ஈவார் இங்கு யாரும் இல்லை, நீயாவது பறித்துத்தா என அவன் அருகிருக்கவும் ஊடலால் கூறினாள். ஒரு குயில் கரங்கூப்பி நின்றது என்னும் ஒரு நயமும் தோன்றும். நின்றம் மலர் செய்யுள் ஆதலின் இசைக்காக மகரம் விரிந்தது. மகரம் விரிந்தது. சிவப்பு வெகுளி, கருப்பும் சிவப்பும் வெகுளி பொருள். அதாவது வெகுளினா கோபம் இல்லையா? ஓகே, வெகுளி பொருள். தொல்காப்பியம் உரி 76. அப்போ இந்த பாடல்ல அவ ஊழல்ல இருக்கா. அங்க இருக்கிற மலரை ஒரு குயில பார்த்து இதை நீ பறித்து கொடு அப்படின்னு கேக்குறா. கணவனை கேட்காம அவளுக்கு அது கொஞ்சம் அவன் மேல ஊழல்ல இருக்கிறதுனால கணவனை டைரக்டா கேட்கல. இந்த இடத்துல இந்த பெண்ணையே ஒரு குயிலாவும் நம்ம நினைச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நயம் இருக்கு. இதுல நின்ற மலர்ங்கிறது நின்றம் மலர்னு ஆனது. இது ஒரு இசைக்காக, செய்யுள்ள இசைக்காக. இந்த மகரம் விரிந்தது, மகரம்ங்கிறது இம்முங்கிறது, அந்த இம் விரிந்தது, மகர எழுத்து விரிந்தது. சிவப்பு கோபத்தை குறிக்கும் வெகுளி, கருப்பும் சிவப்பும் வெகுளி பொருள். கருப்பும் சிவப்பும் சேர்ந்தது ஒரு வெகுளினா கோபமா, ரெண்டு வேற பொருள் இருக்கான்னு தெரியல. அடுத்து போலாமா? போலாமா? போலாங்க. யாரு 906? இந்த பாடல் புரியுதா? புரியுது மேடம். ஓகே, அடுத்த பாடல் படிக்கணுமா? 908. ஆமா, 7வது பாடல் படிக்கிறேன். 907வது பாடல். சாரி 906. செம்மாந்த தெங்கின் நீரை ஓர் செம்மல் நோக்கி, அம்மா இவை மங்கையர் கொங்கைகள் ஆகும் என்ன, எம்மாதர் கொங்கைக்கு ஒப்பன என்று ஓர் ஏழை விம்மா விதும்பா வேரா முகம் உயிர்த்தாள். செம்மாந்த தெங்கின் இளநீரை, உயர்ந்து ஓங்கி நின்ற தென்னையின் இளநீருடைய காயை ஓர் செம்மல், ஒரு தலைவன், அம்மா என்ன வியப்பு, இவை மங்கையர் கொங்கைகள் ஆகும் என்ன, இவ்விளநீர் காய்கள் மங்கையரின் கொங்கைகளுக்கு ஒப்பாகும் என்று கூற, எம்மாதர் கொங்கைக்கு இவை ஒப்பன. அது கேட்ட அவன் மனைவி, இவ்விளநீர்கள் நீர் பார்த்த எந்தெந்த மங்கைகளின் கொங்கைகளுக்கு ஒப்பாவன என்று
என்று கேட்டு விம்மா விம்மி விதும்பா மனம் கொதித்து முகம் முகம் வேர்த்து வெய் துயிர்த்தாள், வெப்ப பெருமூச்சு விட்டாள். இளநீரை மங்கையர் கொங்கைக்கு ஓமித்தல் மரபாதலால் இவை மங்கையர் கொங்கைகள் ஆகும் என்றான் தலைவன். ஆனால் இவை மங்கையே, நின் கொங்கைகளாகும் எண்ணாமல் இவை மங்கையர் கொங்கைகளாகும் என பன்மையார் கூறியது தலைவியின் ஊடற்கு ஏதுவாயிற்று. யாரினும் காதலம் என்றேனா ஓடினாள் யாரினும் யாரினும் என்று என்னும் அருமை திருக்குறள் இங்கு நினையற்பாலது. தன் கணவன் தூய்மையை வீணாக ஐயுறுகிறாள் என்பார் ஏழை என்றார். இங்கு நினையற்பாலது, நினைக்கக்கூடியது என்னன்னா, தன் கணவன் தூய்மையை வீணாக ஐயுறுகிறாள் என்பார் ஏழை என்றார். இந்த மாதிரி தன் கணவனோட அன்பை வீணாக இவ சந்தேகப்படுறது, அப்படி படுறதுனால இவள் என்பார் அப்படிப்பட்டவர்கள் ஏழை என்பார். ஏழைன்னா இந்த இடத்துல அப்படி நினைக்கிறது அவளுக்கு அது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இந்த பெண் பெண்ணை முதல்ல இந்த பெண்களை ஒரு ஏழைன்ற வார்த்தை தான் சொல்லியிருக்காரு கம்பர். சொல்லியிருக்காரு. ஏழைங்கிறது ஏந்திழைன்னு கூட அதனோட சுருக்கமா இருக்குமா? ஏந்திழைனா என்ன? ஏந்திழைனா பெண். ஓ, அப்படி இருக்கலாமா? தெரியல. ஐ டோன்ட் நோ. இட்ஸ் மை. சோ இந்த பாடல்லையும் இவளுக்கு நீ இத ஒப்பிடுறீங்களே, அப்ப இது என்னன்னு சொல்லாம என்ன பொதுவா மங்கையருங்கிறீங்களே, மத்த பெண்களை பத்தி எல்லாம் உங்களுக்கு ரொம்ப தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. இந்த இடத்துல ஊடல்களோட அது மாதிரி எஸ்கே சொல்ற மாதிரி வேற வேற பெண்கள் வேற வேற காதலர்களை பற்றி இவர் பார்த்துட்டே போறது சொல்றாருன்னு நினைக்கிறேன். கனெக்டா இல்ல ஒண்ணு. இது வார்த்தை மங்கையர்னு சொன்னதுனால அவளுக்கு சந்தேகம் வருது. ரெண்டாவது, ஒவ்வொரு செய்களும் ஒரு ஒரு காட்சிய அப்பப்ப பாக்குற காட்சியை விளக்குறது. இந்த கப்பலுக்கும் முன்னாடி வந்தவங்களுக்கும் சம்பந்தம் இல்ல மாதிரி இருக்கு. இருக்கலாம் இல்ல? ஓகே. இந்த பாடலும் புரியுறது இல்லையா? புரியுது மேடம். அடுத்தது 9007வது பாடல். போர் என்ன வீங்கும் பொறுப்பு அன்ன 907. போர் என்ன வீங்கும் பொறுப்பு அன்ன பொலங்கொள் தின்தோள் மாறன் அணையான் மலர்கொய்து இருந்தானே வந்து ஊர் காரன்ன கூந்தல் குயில் அன்னவள் கண் புதைப்ப ஆர் என்னலோடும் அனல் என்ன அயிர்த்து உயிர்த்தாள். பாடலோட பொருள், போர் என வீங்கும், போர் என்று சொன்ன அளவிலேயே மகிழ்ச்சியில் பூரித்து பெருக்கும் பொறுப்பென்ன மலையனை போன்ற பொலம்கொள் அழகு வாய்ந்த தின்தோள் வலிய தோள்களை உடையவனாய் மாறன் அணையான் அழகில் மன்மதனை ஒப்பவனாய் மலர்கொய்து இருந்தானே பூக்களை பறித்து கொண்டிருந்த தன் கணவனை காரன்ன கூந்தல் கார்மேகம் போன்ற கூந்தலை உடையவளாய் ஓர் குயில் அன்னவள் குரலில் ஒப்பற்ற குயிலை போன்றவளான ஒருத்தி அவன் அருகில் கண் புதைப்ப அவன் கண்களை பொத்தினாளாக ஆர் என்னலோடும் அப்போது அவன் என் கண்களை பொத்தியவர் யார் என்று கேட்டவுடனே அனல் என்ன அவள் தீ போன்று வெதும்பி அயிர்த்து உயிர்த்தாள். ஐயமுற்று வெப்ப பெருமூச்சு விட்டாள். தான் கண்ணை பொத்தியவுடன் தன் பெயரை சொல்லி கையை எடு என்று சொல்ல வேண்டிய தன் கணவன் ஆர் என்று வினவியதால் தன்னை போன்றே இவன் கண் பொத்தி விளையாடும் மகளிர் வேறு சிலரும் உள்ளார்கள் போலும் என்ற ஐயத்தால் இவள் ஊடல் கொண்டாள் என்றபடி. போர் என்று சொன்னவுடன் உடம்பு பூரித்து தோல் பெருக்கும் வீர மரபினை குறித்தவாறு கிட்டியது அமர் என கிளறும் தோழினான் என குகனை பின்பு குறிப்பார். போர் எனிற் புகழும் புனைக்கடல் மறவர் என்பதும் காண்க. இது புறநானூறு. மகளிர் தலைவர் கண்களை புதைத்தல் வழக்கம் என்பது. நலம் பெரு கையின் என் கண் புதைத்தாயே நீயலது உளரோ என் நெஞ்சு அமர்ந்தோரே 500 அக்கால் ஆடவர் வீரமும் ஈரமும் ஒரு சேர இப்பாடலில் குறித்தார். அவர்களுக்கு ஆடவருக்கு வீரமும் இருந்தது, பெண்கள் மேல ஒரு ஈரமும் அன்பும் இருந்தது. ஒரு பெண் கணவனோட கண்களை பொத்தும் போது அவ யாருன்னு கேட்டதுனால அவளுக்கு கோபம் வந்துருத்தோம். எப்படி நானும் உனக்கு தெரிய வேண்டாமா, வேற யார் உன் கண்ணை பொத்துவாங்க, அது எப்படி நீ வேற யாருன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அதுக்கு மேல அவளுக்கு கோபம் வந்துருது. இது இன்னொரு காட்சி போல இருக்கு, வேறு ஒரு காட்சி. Any doubts? இல்ல மேம், புரியுது.
புரியுது இல்லையா? புரியுது. அடுத்த 908 ஊற்று ஆர்நரை நாள் மலர் மாதர் ஒருங்கு வாசச் சேற்றால் விளையாத செந்தாமரை கைகள் நீட்டி ஏற்றாரை நோக்கான் இடையேந்தினன் நின்று ஒழிந்தான் மாற்றான் உதவான் கடுவச்சையன் போல் ஓர் மன்னன். சேற்றால் விளையாத, சேற்றில் உதிக்காத செந்தாமரை கைகள், செந்தாமரை மலரை ஒத்த கைகளை நீட்டி ஏற்றார் மாதர். கணவனாகிய அரசன் பறித்து தர மலர்கள் வேண்டும் என்று நீட்டி கேட்ட மனைவிமார்க்கு ஓர் மன்னன், ஓர் அரசன் நரைவூற்று 6 நாள் மலர் தேன் சுட்டுகின்ற நிறைந்த அந்தளர்ந்த மலர்களை உதவான் கொடாதவனாய் இடை ஏந்தினான். அவ்விருவருக்கும் இடையே தானே ஏந்தினவனாய் மாற்றான் உதவான். யாருக்கும் மறுக்காமலும் கொடுக்காமலும் கடுவச்சையன் போல கொடிய உலோபியை போல நின்று ஒழிந்தான். எதுவும் செய்ய இயலாமல் நின்று இருந்தான். நீ ஓர் மன்னன் கைகள் நீட்டி ஏற்றார்க்கு உதவுவான் இடை ஏந்தினான் நின்றொழிந்தான் என்று கூட்டுக. மாதர் ஒருங்கு ஏற்றார் என்பதனால் மாதர் ஒருவர் அல்லர் என்பது பெறப்பட்டது. தன் மனைவியர் இருவரும் ஒரு சேர கேட்டதனால் சமமாக பங்கிட்டு தரினும் யாருக்கு முதலில் தந்தது என்று ஊடுவர். அதனால் மலர்களை கொடுக்கவும் மறுக்கவும் மாட்டாமல் கொடிய உலோபியை போல் நின்றான் என்றார். கொடாமல் இருப்பது உலோபம், கொடுக்க மறாமலும் நிற்பது கொடும் உலோபம். உடனே மறுத்துவிடின் இறப்போர் வேறிடம் நாடி இறக்க வாய்ப்புண்டு. அவ்வாய்ப்பினையும் இழக்க வைப்பதால் கடுவச்சையன் என்றார். அதனால இவர் இப்ப 2 பெண்களா, இரண்டு மனைவி. ஆமா, தன் மனைவியர் இருவரும் கேட்டதுனால சமமாக பங்கிட்டு தர யாருக்கு முதலில் தந்தது என்று அவங்களுக்குள்ள சண்டை வரும். அதனால மலர்களை கொடுக்காம இருக்கவும் முடியல, கொடுக்கவும் முடியல. அதனால கொடிய உலோபினாக்க ஒரு பணம் எதுவும் கொடுக்காத ஒரு உலோபினா கஞ்சன் போல நிக்கிறான். கொடாமல் இருப்பது உலோபம், கொடுக்காம இருக்கிறது கஞ்சத்தனம். கொடுக்க மறாமலும் நிற்பது கொடுங்குலம். கொடுக்கவும் கொடுக்காம குறுக்கே நின்று இருக்கான். அதனால அதை விட கொடுமையா நிக்கிறான். உடனே மறுத்து விடின், அப்படி உடனே நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா கேட்கிறவர்கள் இறப்போர் வேறிடம் நாடி வேற இடத்துக்கு போயிட வாய்ப்புண்டு. அந்த வாய்ப்பும் இல்லாத இழக்க வைப்புதான் கடுவச்சையின் என்றார். ரொம்ப கொடுமையான கஞ்சனாய் வந்தான் அப்படின்னு சொல்ற. ஆனா 2 மனைவிக்குள்ள யாருக்கு கொடுத்தாலும் இவங்களுக்குள்ள ஊழல் வந்துரும்னுட்டு ஒருத்தருக்கும் கொடுக்காம அந்த மலருக்கு நடுவுல வேற குறுக்காக வேற நின்றுட்டு இருக்கான். அதனால அவன் ரொம்ப கஞ்சன் அப்படின்னு இந்த காதலனை பற்றி ஒரு காட்சி இருக்கு இதுல. அப்படி சொல்ற. இது 2 மனைவியரை சமாளிக்கிறவனோட கதை போல இருக்கு. அப்படி ஒவ்வொரு காட்சியா விளக்கின்றே போறாரு இல்லையா? பூ கொய்து தரதுல வரக்கூடிய சில கஷ்டங்கள் தான் பூ கொய்து படலம். அடுத்து படிக்கலாம் மேடம். படிங்க. 909 தைக்கின்ற வேல் நோக்கினல் தன் உயிர் அன்ன மன்னன் மைகொண்ட கண்ணால் எதிர் மாற்றவள் பேர் விளம்ப மெய்கொண்ட நாணம் தலை கொண்டிட வெம்மி வெண்பூ கை கொண்டு மோந்தால் உயிர் பொண்டு கரிந்தது அன்றே. தன் உயிர் அன்ன மன்னன், தன் உயிர் போன்ற தலைவன், மை கொண்ட கண்ணால் எதிர் மை தீட்டிய கண்களையுடைய தம் மனைவியின் முன் மாற்றவள் பேர் விளம்ப சக்காலத்தின் பெயரை கூற தைக்கின்ற வேல் நோக்கினள் மார்பில் உருவிச் செல்கின்றவாறு தன் விழிவேலால் நோக்கினாள். மெய்கொண்ட நாணன் தலை கொண்டு பலர் முன் தம் கணவனை அவ்வாறு நோக்கியமைக்காக உடலில் வெட்கவும் மேலிட்டு விம்மி வெளிக்காட்ட இயலா துன்பத்தால் விம்மலுற்று மெல்பூ கை கொண்டு மெல்லிய மலர் ஒன்றை கையில் எடுத்து மோந்தாளாக உயிர்ப்பு உண்டு கரிந்தது. அவள் வெப்ப பெருமூச்சால் முகர்ந்த அப்பூவே உடனே கருகி போயிற்று. தன் உயிர் அன்ன மன்னன் என்பதனால் தன்னிடம் தவிர மற்றோரிடத்தில் அவன் வாழான் என்று நினைத்திருந்தாள். அவள் தன் கண்ணெதிரிலேயே இவள் நிற்பது உணராமல் மற்றொருத்தியை பெயர் கூறி அழைத்தான். அதனால் வெகுண்டு அவன் நெஞ்சை துளைக்கும் கடும் பார்வை பார்த்தாள்.
பலர் முன் அவ்வெகுளி பார்வை பார்த்ததை எண்ணி உடனே நாணினாள். துயரை உள்ளே அடக்க விம்மினாள். தன் உள்ளத்துள்ளே உள்ள துன்பத்தை குறிப்பால் கணவனுக்கு உணர்த்த வேண்டி பூவொன்றை மோந்து காட்டினாள் என்க. மகளிர் வெப்பமூச்சால் பூக்கள் வாடும் என்பது துணையமை பிணையல் மோயினல் உயிர்த்த காலை மாமலர் மணி உரு இழந்த அணியழி தோற்றம். அகநானூறு 23. கணவன் அன்பு முழுவதும் தனக்கே வேண்டும் என்னும் பெண்மையின் இயல்பினை ஓர் நிகழ்வு காட்டி விளக்கியவாறு. தன் உயிர் அன்ன மன்னன் மாற்றால் பேர் விளம்ப தைக்கின்ற வேல் நோக்கினால் நாணம் தலை கொண்டிட விம்மி மோந்தால் உயிர் புண்டு கரிந்தது என கூட்டுக. பிறர் முன் கணவனை வெகுளுதல் வெட்கமுறத்தக்க செயல் என்பார். தைக்கின்ற வேல் நோக்கினால் நாணம் தலை கொண்டிட என்றார். வெகுளியை அடக்கியதால் வெளிப்பட்ட மூச்சு நெருப்பு போன்றது என்பார். மென்பூ உயிர் புண்டு கரிந்தது என்றார். அவங்க கணவன் வந்து இன்னொருத்த அவங்களுடைய மனைவியோட ஒரு பொண்ணுடைய சக்காலத்தைய கூப்பிட்டதுனால இவங்க வந்து கோவமா அவங்கள பார்த்திருக்காங்க. அந்த கோவத்தினால அவங்களே வெக்கப்பட்டு ஒரு பூவை மோந்த உடனே அந்த அவங்களுக்குள்ள இருந்த வெப்பத்தினால அந்த பூ கருகிடுச்சான். எத்தனை லெவலா போயிருக்காரு அவரு. இல்ல, பிறர் முன் கணவனை கோச்சிக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த பூ மேல அந்த வெப்பம் சூடு வருதான். கோவிச்சுக்கிறதுல கோவத்துல இவங்க பார்க்கவே கூடாதான். அவங்க பார்த்தது தானே. நெஞ்சை கடும் பார்வை பார்த்தார். பலர் முன் அந்த மாதிரி பார்த்ததுனால அவளுக்கு அவன் மேல அவ்வளவு அன்பு இல்லையா? நீ உடனே நாணினாள். தைக்கின்ற வேல் நோக்கினால் நாணம் தன் கொண்டு வெகுளியை அடக்கியதால் வெளிச்ச தண்ணீச்சு நெருப்பு கொண்டது. அதை அடக்கினதால வந்த மூச்சு வந்து அது வழியா சூடா வந்துட்டு மென்பூ உயிர் புண்டு கரிந்தது. நம்ம வெகுளின்ற வார்த்தை வந்து இன்னசென்ட் அப்படிதான் யூஸ் பண்ணுவோம். அது உண்மையான கோபம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. நான் கேட்டிருக்கேன். வெகுளினா கோபம் இருக்கு. வெகுளி சினம், அது திருக்குறள் கூட ஒண்ணு இருக்கே. வெகுளி குணம் பத்தி வரும். இல்ல அதான் உண்மையான அர்த்தமா இருந்திருக்குமா? நம்மதான் இப்ப மாத்திட்டோமா அந்த மாதிரி? ஆமா, வெகுளினா சினம். ஓகே ஓகே. அடுத்தது போலாமா? போலாம். போலாம். தேவி மாரோடு திரிந்த மன்னர். இப்பதான் மன்னர் வர. இத்தனை நாள் மக்கள். 910. இல்ல, இது வேற அரசன் மாதிரி பார்க்கலாம். தின்தேர் அரசன் ஒருவன் குலத்தேரி மார்த்தம் ஒன் தாமரை வால் முகத்துள் மிளிர் உன்கண் எல்லாம் கண்டு ஆதரிக்க திரிவான் மதம் கவ்வி உண்ண வண்டு ஆதரிக்க திரிமாமதையானை ஒத்தான். குலத்தேவியத்தம் உயர்குலத்தை சார்ந்த தம் மனைவியரின் ஒன் தாமரை வால் முகத்தான் அழகிய தாமரை போன்ற ஒளி பொருந்திய முகங்களில் மிளிர் உன்கண் எல்லாம் விளங்குகின்ற மையுண்ட கண்கள் யாவும் கண்டு ஆதரிப்ப திரிவான் தன் பேரழகை பார்த்து விரும்புமாறு திரிபவன் ஆகிய தின்தேர் அரசன் ஒருவன். திண்ணிய தேர் ஊர்ந்து செல்லும் அரசன் ஒருவன் வண்டு ஆதரிக்க வண்டுகள் விரும்புமாறு திரி மாமத யானை ஒத்தான் திரிகின்ற மிகு மதங்கொண்ட யானை ஒன்றினை போன்றவன் ஆயினன். யானைகளின் மத நீரை யுண்ணுவதற்கு வண்டுகள் யானை செல்லுமிடம் எல்லாம் உடன் செல்வது போன்று இம்மன்னன் செல்லுமிடம் எல்லாம் அவன் தேவிமார்கள் விழி வண்டுகளும் உடன் திரிய அழகு செருக்கில் அவன் உலாவினான் என்பதாம். யானைக்கு வண்டுகள் உடன் திரிய அதன் மதன் காரணம் ஆயிற்று. இவனுக்கு மகளிர் விழி வண்டுகள் உடன் திரிய இவன் அழகு காரணம் ஆயிற்று. வண்டுகளும் விழிகளும் விருப்பத்தோடு உடன் திரிகின்ற என்பார் ஆதரிக்க என்றார். இந்த இடத்துல வந்து மன்னன்னு சொல்றது தசரதனை சொல்லல இல்லையா? ஜெனரலா சொல்றாங்க. வேற யாரையும் மன்னன் ஒருவர் வேற யாரையும் வேற இது பூரா வரும். அங்க பார்த்துட்டே போற காட்சிகள் வேற வேற மனைவி காதலர் காதலியர். இது ஓமை. அவர்களோட விழி வண்டுகள் அப்புறம் இவனோட அழகு இது வந்து ஓமையா இருக்கு. வண்டுகளோட விழிகளும் விருப்பத்தோடு உடன் திரிகின்றன. வண்டுகள் எப்படி ஆணையோட மத நீரோடு திரியறதோ அது மாதிரி இவர்களோட விழிகள் வந்து போன்ற ஆண்களோட திரியறது போகுது.
புரியுது. மேல போலாமா? மனைவியர் சினந்து புலத்தல் 911. சந்திக்கலா வெண்மதி வாழ் நுதலால் தனக்கும் வந்திக்கல் ஆகும் மடவாட்கும் வகுத்து நல்கி நிந்திக்கல் ஆகா உருவத்தினன் நிற்ப மென்பூ சிந்தி கலாப மயிலின் கண் சிவந்து போனார். நிந்திக்கல் ஆகா உருவத்தினன் பழித்தற்கு ஆகாத உருவத்தினையுடைய ஒருவன் சந்திக்கலா வெண்மதி வாழ் நுதலால் தனக்கும் சந்தியா காலத்தில் தோன்றி சில கலைகளை மட்டும் கொண்டுள்ள வெண்ணிற பிறைச்சந்திரன் போன்ற நெற்றி கொண்ட தன் மனைவிக்கும் வந்திக்கல்லாகும் மடவாட்கும் எவரும் வந்திக்கத்தக்க பேரழகியான மற்றொரு மனைவிக்கும் வகுத்து நல்கி நிற்ப தான் கொய்த மலர்களை சமமாக பகிர்ந்து கொடுக்க நிற்கும் போது வெண்பூ சிந்தி அவ்விரு மனைவியாரும் அவன் தந்த மெல்லிய மலர்களை தரையில் கொட்டிவிட்டு கண் சிவந்து அவன் மேல் கோபம் கொண்டு கண்களை சிவந்தவராகி கலாப மயிலின் போனார். தோகை மயில் போல அவன் முன் நிற்க விரும்பாமல் அப்பால் போய்விட்டனர். கணவன் தான் பறித்த மலர்களை முதலில் தந்ததால் ஒருத்தியும் சமமாக தந்ததால் ஒருத்தியும் சினம் கொண்டு ஊடினார்கள். தோகை மயில் கணம் தாழாமல் நடப்பது போல சமமாக தந்தால் அவளுக்கு நான் சமமா என்று ஊடினாள். இவர்கள் சிறந்தாழாமல் நடந்தாள் என்பார். கலாப மயிலில் கண் சிவந்து போனார் என்றார். கலாபம் மயில் தோகை. இவங்க முதல்ல கொடுத்தவங்க எது கோச்சுக்கிட்டாங்க? இல்ல முதல்ல வந்தவங்க வந்து குடுக்காமலே வந்து நின்னுட்டு இருந்ததுனால வந்து என்ன சொல்றது உலாவி இன்னொரு பெண்ணை பார்த்ததுனால கோச்சுட்டாங்க இல்லையா? முதலில் தந்ததான் ரெண்டு மனைவி இல்ல ஒத்திக்கு வந்து முதல்ல தந்துடுறாங்க, அதனால ஒரு கோபம். இன்னொத்திக்கு சமமாக எனக்கு தந்த மாதிரி அவளுக்கு தந்ததுனால அது அவளுக்கு கோபம். நல்லா கோவப்படுறாங்க. அந்த தோகை போறது ரொம்ப அழகான கற்பனை இல்ல? அந்த மயில் ஒரு மாதிரி இப்படி திருப்பிட்டு போகும்ல, ஒரு போகும். அது அழகா கற்பனை பண்ணிருக்க. கலாப மயிலின் போனார். தோகை மயில் கனம் தாழாமல் நடப்பது போல. அதுக்கு அந்த ரெக்கையோட தோகை அவளுக்கு நான் சமமா என்று ஓடினார். இது கவிஞர் தாமரையோட பாட்டுல ஒண்ணு கலாப காதலான்னு வரும். மயில் தோகைன்னு தெரியும். ஆனா கலாப காதலானா என்ன அர்த்தம்? மயில் தோகைக்கும் காதலுக்கும் என்ன சம்பந்தம்? கலாபம்னா மயில். இதுக்கு முன்னாடி ஒரு பழைய பாடல் உண்டு, வா கலாப மயிலே அப்படின்னுட்டு. கலாபம்னா தோகையை விரித்த மயில்னு நினைக்கிறேன் நான். ஓகே, அவங்க பாட்டுல இப்ப வந்த பாடு ஞாபகம் வருது எனக்கு. அதுல என்ன அர்த்தம் தெரியல. ஆண் மயிலுக்கு தானே தோகை, அதனால கலாப காதலன் அவன். இப்ப மாறி போயிருக்கும் எஸ்கே தமிழ், அதோட அர்த்தமே மாறி போயிருந்திருக்கலாம். இல்ல கலாபம்ங்கிறது என்னைக்குமே அந்த மயிலோட தோகைக்கு, அது ஆணுக்கு தான் அந்த தோகை உண்டு, ஆண் மயிலுக்கு தான் உண்டு, பெண் மயிலுக்கு தோகை கிடையாது. அதனால அவ வந்து அந்த கலாப காதலான்னு சொல்றா. தாமரை நல்லா எழுதுவோம். பல்திர மகள் கலாபம்ங்கிறது வேற ஏதாவது மீனிங் இருக்கா? அந்த கலாபம்ங்கிற வார்த்தைக்கு என்னமா அந்த வார்த்தை அதுதான் மீனிங். ஒரு சினிமா வந்துட்டு கலாப மயில்னாக்கா தோகையுடைய மயில்னு நான் புரிஞ்சுப்பேன். ஏன்னா வா கலாப மயிலேன்னு பாட்டு கூட இருக்கு, பழைய பாட்டு இருக்கு, ரொம்ப பழசு. கலாப மயில்னா தோகையுடைய மயில். அது ஆண் மயிலுக்கு தான் தோகை உண்டு, பெண் மயிலுக்கு தோகை கிடையாது. அது வந்து அந்த தோகையை விரிச்சு ஆடினா பெண் மயில் மயங்கும், அது அவங்களோட மீட்டிங் இதெல்லாம் அது. சோ அந்த ஆண் மயில் வந்து இப்படி தோகையை விரிச்சு ஆடினா பெண் மயில் வந்து மயங்கி அது பின்னாடி போகும் அப்படின்னு ஒரு அப்படி உண்டு, அந்த நேச்சர்ல அப்படி உண்டு. சோ கலாப காதல்னாக்கா அந்த தோகை அந்த ஆண் மயில அவ குறிக்கிறார். கலாப மயிலிற்கண் சிவந்து போனார் என்றார். டிராமாட்டிக்கா எல்லாம் வர்ணனை பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த மலர்களை தரையில போட்டு கோவத்தோட போறாங்கிறது. அடுத்து போவோம். பல்திற மகளிர் ஆடவர்களின் செயல்கள் கலித்துறை 912.
வந்து எங்கும் தம்மன உயிரேயோ பிரிது ஒன்றோ கண்டம் துன்றும் சோர்குழல் காணார் தலைப்பேனார் அந்தம் தோறும் அற்று உகும் முத்தம் அவைபாரார் சிந்தும் சந்த தேமலர் நாடித் திரிவாரும். கந்தம் துன்றும் அம்மகளிர் மனம் நிரம்பியுள்ள சோர்குழல் காணார் தம் அவிழ்ந்துள்ள கூந்தலை கவனித்து பாராமலும் தலைப்பேனார் இடையில் உடுத்தியிருந்த ஆடை அவிழ்தலை பொருட்படுத்தாமலும் அண்டம் தோறும் அச்சோலையின் இறுதி வரையிலும் அற்று உறும் முத்தம் அவை பாரார். ஓடும் வேகத்தால் முத்துச்சரங்கள் அற்று விழுவதை மதியாமலும் தம்மன் உயிரேயோ இவர் தேடுவது தம் உடம்பில் தங்கும் தன்மையினையுடைய உயிரைத்தானோ பிரிது ஒன்றோ அன்றி வேறு முக்கியமானதொரு பொருளை தானோ என்று பார்ப்பவர் கருதுமாறு எங்கும் வந்து அச்சோலையின் எவ்விடத்தும் சென்று சிந்தும் சந்தம் தேன்மலர் தேனை சிந்துவனாகிய அழகிய மலர்களை நாடித் திரிவாரும் தேடித் திரிகின்றவர்களும். முதல் 12 கவிகளும் ஆடவர் மகளிர் பலரின் ஆர்வ நிகழ்ச்சியை தொகுத்து சுட்டுகின்றன. உம்மையோடு கூடிய இறுதி சொல்லோடு ஆயினர் எனும் சொல்லின் கூட்டி பொருள் முடிவு கொள்க. மலர்களின் மேல் மங்கையர்க்குள்ள கொள்ளை ஆசையை அழகுற சுட்டுகின்றார். கூந்தல் சோர்வதும் உடை சோர்வதும் முத்து மாலைகள் அறுவதும் பெண்டீர் சிறிதும் விரும்பாதவை. பூக்கள் மேல் உள்ள விருப்பம் இவ்விரும்பாதவை விளைவதையும் பொருட்படுத்தாமல் ஓடித் திரிய வைத்தன என்பார். காணார் பேனார் பாரார் வந்து எங்கும் சிந்தும் மலர் நாடி திரிவாரும் என வினை முடிவு கொள்க. சோர் குழல் வினைத்தொகை. சோர்குழல் வினைத்தொகை. ஓகே. அதான் இந்த மலர் கொய்தும் படலும்ன்றதுனால இந்த பூக்கள் மேல பெண்களுக்கு உள்ள ஒரு ஆசையை பத்தி இதுல நிறைய ஒவ்வொரு பெண்ணை பற்றியும் சொல்றாரு. பூவை பறிச்சுத்தான் ஒரு பொண்ணு சொல்றாரு, எனக்கு ஈக்குவலா கொடுக்கலையேன்னு இன்னொரு பெண்ணுக்கு வச்சுக்கிறார். அந்த மாதிரி பூவை வச்சு நிறைய ஊடல் வருதுன்றார். பன்னீர் முதல் 12 கவிகளும் ஆடவர் மகளின் பலர் ஆர்வ நிகழ்ச்சிகளை தொகுத்தாதான் ஒவ்வொரு தனித்தனி நிகழ்ச்சி. இது உண்மையோடு கூடிய இறுதி சொல்லோடு உம்மனை முடிச்சு அதுவும் அண்ட் அப்படின்னு முடிக்கிற. அடுத்து போலாமா? அடுத்து போலாம். 913 யாழ் ஒக்கும் சொல் பொன் அணையால் ஓர் இகல் மன்னன் தாழாள் தாழ்ந்த மனத்தால் தளர்கின்றாள். ஆழத்து உள்ளும் கள்ளம் நினைப்பால் அவன் நிற்கும் சூழற்கே தன் கிள்ளையை ஏவி தொடர்வாளும். யாழ் ஒக்கும் சொல் யாழிசையை ஒத்து இனிமை பயக்கும் மொழி பேசும் பொன் அணையால் திருமகளைப் போன்றா பொருத்தி. ஓர் இகல் மன்னன் ஒப்பற்ற வலிமை வாய்ந்த தன் கணவனான அரசன் தாழ தன்னை வணங்கி நிற்க தாழாள் சிறிதும் மனம் இலகாதவளாயிருந்து தாழ்ந்த மனத்தால் அவன் அப்பா சென்றவுடன் பின்பு மனம் இலகியவளாய் தளர்கின்றார். தன் செயலுக்கு மிகவும் வருந்தியவளாய் ஆழ்ந்து உள்ளும் கள்ளம் நினைப்பாள். ஆழ்ந்து எண்ணிய சூழ்ச்சியை மனத்துக்கொண்டவளாய் அவன் நிற்கும் சூழற்கே கணவன் நிற்கின்ற சோலையின் பகுதிக்கே ஏகுமாறு தன் கிள்ளையை ஏவி தொடர்வாளும். தான் வளர்த்த செல்ல கிளியை முன்னால் ஏவி பின்னால் அவனை தொடர்ந்து செல்வாளும். தாழாமையை உணர்ப்புவையின் வாரா ஊடல் என்பர் தொல்காப்பியர். கற்பு 9. தன் உரிமை மிகுதியால் யாரேனும் அவன் உள்ளத்தில் ஆழத்தை குடிபுகுந்திருக்க கூடுமோ என்று அவன் கள்ள உள்ள சிந்திப்பான் என்பார். ஆழத்து உள்ளும் கள்ளம் நினைப்பால் என்றார். இகல் வலிமை. சூழல் இடம். கிள்ளை கிளி. தாழால் தளர்கின்றாள். நினைப்பால் முற்றச்சங்கள். சரி, அவங்கள ஏதோ கோச்சிட்டு திரும்ப வந்து மன்னிப்பு கேட்டாலும் அவங்கள மன்னிக்காத மாதிரி இவங்க போட்டு அவங்க திரும்ப போகும்போது அவங்க கிளியை அனுப்பி சமாதானப்படுத்துறாங்க. இல்ல, முதல்ல அவளுக்கு ஊழல் வந்துடுறது, அப்புறம் மனசு இழகிடுறது. மனம் இழகியவளாக தன்னோட செயலுக்கு வருந்திட்டு
அத பத்தி வருத்தப்படுறாவோ. கிளி அனுப்பி அது பின்னாடி செல்லக்கிளி முன்னால் ஏவி பின்னால் அதனை தொடர்ந்து செல்கிறாள். தாழாமையை கிளி விடு தூது. கிளித்தூது. கிளி விடு தூது. இங்க ஆனா கரெக்டா இருக்கு இல்லையா? இந்த ஓர் ஈகல் போட்டிருக்காங்கல்ல, இந்த இடத்துல கரெக்டா உயிரெழுத்து வர்றதுனால நம்ம அந்த ஓர் யூஸ் பண்ணலாம். ஓர் ஈகல். ஆமா. வச்சிருக்கேன் பாரு காவியா, எந்த இடத்துல ஒரு வரும் எந்த இடத்துல ஓர் வரும்னு ஒரு இலக்கணம். கரெக்ட் கரெக்ட். நான் பாக்குறேன். நல்லா இதெல்லாம் நம்ம இப்படிதான் கத்துக்கிறோம். இது கண்டிப்பா நம்ம வந்து படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப ஞாபகம் வர மாட்டேங்குது. 7ஆம் கிளாஸ்ல தமிழ் புஸ்தகத்துல ஸ்டேட் போர்ட்ல இருக்கு. ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் அது, தமிழ் கிராமர், மாத்திரை இதெல்லாம். ஆக்சுவலி இப்ப வந்து அந்த பூய்கொய் படலம்னு இருக்குல்ல, இப்ப தலைப்பு இருந்தது இல்லையா, இப்ப போட்டிருக்கோமே இந்த படலம் ஆரம்பிக்கிறதுல எனக்கு டவுட் வந்தது, இப்ப இருக்கணுமா இல்லையா அப்படின்னு. இதுக்கு என்ன இலக்கணம் ராஜி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன சொல்றீங்க? பூ கொய் படலம். இதுல பூ கொய்க்கு அப்புறம் இப்ப வர்ணமா போடல அவங்க. ஏன் இப்ப வரக்கூடாது? அதுக்கு 8 ரூல்ஸ் இருக்காருன்னா, மெய்யெழுத்து எப்ப வரும் எப்ப வராது, வல்லினம் மிகும்போது வரும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு, ரூல்ஸ் இருக்கு. அது ஒரு சாப்டர், தனி சாப்டர் இலக்கணத்துல. ரெண்டு புள்ளி எழுத்து ஒன்னா வரக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கா? வரவே கூடாது. அதே மாதிரி மார்ஜின்ல புள்ளி எழுத்தெல்லாம் எழுதக்கூடாது. அது எழுதக்கூடாது, அது தெரியும் எனக்கு. அது ஒரு ரூல் இருக்கு. அதே மாதிரி இக்கு இச்சு இப்பு அந்த மெய்யெழுத்து 18 எப்ப வரணும், அந்த எழுத்துக்களை நம்ம எப்போ உபயோகப்படுத்தணும், வல்லினம் மிகும் போது மெல்லினம் இல்லாத போதுன்னு ஒரு ரூல் இருக்கு. அதுக்கு நிறைய வல்லினம் முடியும் போது கட்டாயம் இருக்கணும். இல்ல, அது நான் பார்த்தாதான் எனக்கு சொல்ல தெரியும், எனக்கு மனப்பாடமா தெரியாது. பட் தெர் ஆர் ரூல்ஸ் ஃபார் தட், எப்ப மெய்யெழுத்துக்களை எழுதணும் எப்ப எழுதக்கூடாதுன்னு அது படிக்கணும். எனக்கு எப்பவுமே அது ஒரு டவுட் வந்துரும். ஆமா, அது எல்லாருக்கும் அது ஒரு, இப்ப இக்கு வருமா வராதான்னு ஒரு டவுட் வந்துரும். நம்ம வாழ்த்துக்கள்னு சொல்றோம் இல்லையா, இதுக்கு வரக்கூடாது, இக்கு வரக்கூடாது, வாழ்த்துகள் தான் சொல்லணும், இக்கு வரக்கூடாது, வாழ்த்துக்கள் தான். அதே மாதிரி செய்யுள்ளையும் அந்த இக்கு இச்ச படிச்சு மனப்பாடமா எழுதணும்னா அந்த செய்யுள்ள இக்கு இச்சு ரொம்ப முக்கியம். பசங்களுக்கு மனப்பாட பகுதி எழுதும் போது we have to insist, அத சொல்லும் போதே அப்படி சொல்லணும், படிக்கணும். அப்பதான் அந்த இக்கு இச்சு எழுத முடியும் நமக்கு. நீங்க மேல படிக்கிறீங்களா 914 இருந்து? படிக்கிறேன். ராமலட்சுமி 914 அம்தார் ஆகத்து ஐங்கனை 100,000 சிந்தா நின்ற சிந்தையினான் செய்குவது ஓரான் மந்தாரம் கொண்டு இகுதியோ மாதவி என்று ஓர் சந்து ஆர் கொங்கை தாழ் குழலால் பால் தளர்வானும். அம்தார் ஆகத்து அழகிய மலர் மாலை அணிந்த மார்பில் ஐங்கனை 100,000 மன்மதனின் 5 பூங்கணைகளும் லட்சக்கணக்கில் பாய்ந்ததனால் சிந்தா நின்ற சிந்தையினால் சிந்துகின்ற சிதறுகின்ற சிந்தையுடையவளான ஒருவன் செய்குவது ஓரான் தான் செய்ய வேண்டிய செயல் இதுவென தெரியாதவனாய் மாதவி. குறுங்கத்தி கொடியே மந்தாரம் கொண்டு இகுதியோ, நீ மந்தார மலரை பூத்து தருவாயோ என்று என கூறி சந்து ஆர் கொங்கை சந்தன குழம்பணிந்த கொங்கையும் ஓர் தாழ் குழலான் பால் தாய்ந்த கூந்தலையும் உடையால் ஒருத்தியிடம் தளர்வானும் மனம் தளர்ந்து நிற்பவனும் மன்மதனுடைய மலர் கண்கள் துளைத்து மார்பினை உடைய வீரன் ஒருவன் தன் காதலி ஊடலால் நீங்கி போனதை ஆற்றாமல் சிந்தை பிரிந்தவனாய் மாதவி கொடியிடத்தில் மந்தார மலர் கேட்டு மயங்கி பிதற்றினான் என்பதாம். போர்க்களத்தில் பகைவர் கொடுங்கணைகளுக்கு நிலை குலையுமாறு வெற்றி மாலைகளை சூடிய மார்பேந்தியவன் மன்மதனின் பூங்கணைகளுக்கு ஆற்றாது நிலை குலைந்து போனான் என்பார். காதலின் வலிமை கூறியவராறு என்னுதர் கோவோ உடைந்ததே ஞாட்பினுள் நன்னாரும் உட்கும் என பீடு திருக்குறள் என்பார்
திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதாவது மன்மதன் அவ்வளோ போர்ல வென்ற வந்து மாதவி வந்து திடீர்னு மாதவி முன்று நின்று இந்த மாதிரி பிதற்றினாள் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் வந்து மாதவிங்கிறது குறுக்கத்தி செடி, அது எதிர போய் கொடிதான். மந்தார மலரை போய் கேக்குறான். அவ்வளவு குழப்பமாயிட்டான் அவன். மாதவி கொடி கிட்ட போய் மந்தார மலர் கேக்குறான். இந்த மன்மதனோட அம்பு வந்து அவன் அவ்வளவு குழப்பம் பண்ணிடுச்சு. அதாவது காதல்னால வந்து கொடிக்கு முன்னாடி நிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி, காதலியோட ஊடல்னால மயங்கி போய் அவன் மயங்கி போய் குழம்பிட்டான். அவன் வந்து குறுக்கத்தி செடி, அவன் கேக்குறது மந்தார மலர். அது எப்படி அந்த மந்தார மலர் குறுக்கத்தி செடி கிட்ட போய் அந்த செடி கிட்ட போய் மந்தார மலர் கேக்குறான். ஓகே அங்க அதுதான் இங்க குழப்பமா? ஓகே, அங்க அவனுக்கு குழப்பம் வந்துருச்சு. அந்த மன்மதனோட அந்த அம்பு வந்து அவன் அவ்வளவு போர்க்காலத்துல அம்புகளை எல்லாம் எதிர்த்த அவனுக்கு மன்மதனோட அம்பு வந்து இவ்வளவு குழப்பத்தை கொடுத்துட்டு மந்தார செடி குறுக்கத்தி செடிகிட்ட போய் மந்தார பூவை கேக்குறான். சூப்பர். அந்த பெண் கோவிச்சுட்டு அவ போனது அவனுக்கு தாங்க முடியாத சிந்தை இருக்கிறதுனால அவன் குழப்பம், அவன் மனசு கஷ்டமா போய் மாதவி கொடி கிட்ட போய் மந்தார மலர் தரையான்னு கேக்குற அளவுக்கு போயிட்டு. புரியுது. சூப்பர். அடுத்த பாட்டு போலாம் இல்லையா? 915 நாடிக்கொண்டால் குற்றம் நயந்தால். கரெக்ஷன் பண்ணட்டுமா காவியா? சொல்லுங்க. தமிழ்ல வந்து 900 சொல்லணும், 90 சொல்லக்கூடாது. 3 டிஜிட் வரும்போது 900, 915, 901 அந்த மாதிரி வரும். ஓகே, 915. நாடிக்கொண்டால் குற்றம் நயந்தால் முனிவு ஆறாள் ஊடி காண காட்டும் நலந்தாள் உடன் நில்லாள் தேடி தேடி சேர்ந்த செழும்பூ நறுமாலை சூடி 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 கண்ணாடி நோக்கி துவள் வாழும். குற்றம் நயந்தால் நாடிக்கொண்டாள் தன் கணவன் மேல் குற்றம் காண விரும்பி தேடி பிடித்து கற்பித்து கொண்டவளாய் முனிவு ஆறாள் சினம் குறைந்தவளாய் ஊடி தம்மூன் வந்த கணவரிடம் முகம் கொடாமல் ஊடல் கொண்டு காண அதனை தன் கணவன் காணுதலால் காட்டும் நலந்தாள் தோன்றிய இன்பத்தை உடையாள் ஒருத்தி உடனே நில்லாள் அந்த ஊடிய நிலையிலேயே நிற்க மாட்டாதவளாய் தேடி தேடி சேர்ந்த நறும்பூ அச்சோலையின் பல இடங்களில் அவள் தேடி தேடி திரட்டிய வாச மலர்களாகிய மாலை சூடி சூடி மாலையினை தான் அணிந்து கண்ணாடி நோக்கி வெம்பனை நன்றாக உள்ளதா என கண்ணாடியில் பார்த்து துவள் வாழும். இவ்வழகை நுகர்வதற்கு அவன் அருகில் இல்லையே என்று துவழ்கின்றவளும் இல்லை தவறு அவருக்கு ஆயினும் ஊடுதல் வல்லது அவர் அளிக்குமாறு. திருக்குறள் இது. தவறிலர் ஆயினும் தாம் வீழ்வார் மென்தோல் அகர்லின் ஆர் கொன்று உடைந்தது. இதுவும் திருக்குறள். என்னும் திருக்குறள்கள் இக்கருத்தினை உணர்த்தும் பலமுறை. தேடினால் என்பார் தேடி தேடி என்றார். மாலையை பலமுறை பல வகையாக அணிந்து அழகு பார்த்து ஏங்கினாள் என்பார். சூடி சூடி கண்ணாடி நோக்கி துவள்வாள் என்றார். மனைவி அழகையெல்லாம் கணவன் துய்த்தற்கே என விருந்து பழம் பண்பு கூடியவராறு நயத்தல் விரும்புதல். கண்ணாடி கண்ணாடின்னு சொல்றாங்க நினைக்கிறேன். ஆமா, இந்த பாடல்ல ஒரு நயம் வந்து ஒண்ணு வந்து சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாளோட நாள் தான் இன்னைக்கு கூடாரை வள்ளி. அது அவ்வளவு அந்த மாதிரிதானே கண்ணாடி எதிர அழகு பார்த்துட்டு அப்புறம் தான் கிருஷ்ணருக்கு அனுப்புவோம் இல்லையா ரங்கமன்னாருக்கு. அது மாதிரி அது ஒரு அழகா இருக்குது, அந்த ஞாபகம் வருது. இன்னொன்னு இந்த செய்யுள கொஞ்சம் காட்ட முடியுமா எஸ்கே? செய்யுள் இதுல வந்து நான் பாக்குறேன், நாடி கொண்டாள் இக்கு வருது, ஊடி காண இக்கு வருது, தேடி தேடி இச்சு வருது, சூடி சூடி இச்சு வருது. இதுல எல்லாமே இந்த கோ கா சா சே எல்லாமே கசட தப்பற வல்லினம்.
வல்லினம் மிகும் போது முன்னாடி வந்து மெய்யெழுத்து வரும்ன்றது இந்த பாடல் இருக்கு. பட் நம்ம இன்னும் இதை ஃபுல்லா சரியா படிச்சுக்கணும். வேற ரூல்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். சோ இந்த பாடல் ஒரு உதாரணமா இருக்கு. நாடிக்கொண்டால் கூடிக்கான தேடி 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 இத்து வருது. தாவும் ஒரு வல்லினம். தேடி தேடி இச்சு சேர்த்து சூடி 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 அதுவும் வல்லினம். இந்த வல்லினம் மிகும் இடங்களில் மெய்யெழுத்து வருங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த ரூல்ஸ். ஆனா ஒண்ணு படிச்சிருக்கேன் ராஜி, அது கரெக்டான்னு சொல்லுங்க. வல்லினத்திலேயே ர வந்தா பக்கத்துல மெய்யெழுத்து வராதுன்னு சொல்லுவா. வல்லின ர வரும்போது பக்கத்துல மெய்யெழுத்து வரும். இல்ல இல்ல ர அப்படின்னு வரும்போது அந்த பக்கத்துல மெய்யெழுத்து வராதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். வராது இல்லையா? வல்லின ர வந்து மோய சீதான் இச்சு போடப்படாது. வல்லின வெறும் ரா புள்ளி இல்லாத ரா வந்தா வரும். புள்ளி வச்ச ரா வந்தா இரு வந்தா முயற்சி தான் போடக்கூடாது, இச்சு போடக்கூடாது. ரெண்டு மெய்யெழுத்து ஒன்னா வராது. எஸ்பெஷலி ரா பக்கத்துல இரு பக்கத்துல வரவே கூடாது. திரு வரும். திருச்சி சின்ன ரீ தானே, சின்ன ரூ தானே. பெரிய ரூக்குதான் பெரிய அந்த ரா போடுவோம் இல்லையா, முயற்சிக்கு ரா போடுவோம் இல்லையா, உரம் அந்த மாதிரி அந்த பெரிய ராக்கு தான் புள்ளி இருந்ததுன்னா பக்கத்துல மெய்யெழுத்து வரக்கூடாது. முயற்சி அப்படின்னா வல்லின ராக்கு வரும், இருக்கு வராது. தட் இஸ் த டிஃபரன்ஸ். எனக்கு ஏதோ வேக ஞாபகம், வல்லின ரா பக்கத்துல வராதுன்னு படிச்சேன். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாக்கா புரியும். பாக்கலாம், அது பாக்குறீங்க, அப்புறமா தேடி பாருங்க. படிங்க படிங்க. அடுத்த பாடல் போலாமா? 916 மரளிக்கு ஊன்னாடும் கதிர்வேலான் இடையே கசடர இருக்கு வராது. தட் ஐம் ஷூர். என்னாச்சு கேக்கல? ஹலோ ஹலோ நீங்க படிங்க. ஹலோ சொல்றீங்களா? ஓகே. இல்ல இல்ல, ஆர் யூ டெல்லிங் சம்திங்? ராஜி மேடம் கேக்கலமா, படிங்க. இல்ல காவியா படிச்சிருக்காங்க. இல்ல எதுவும் சொல்லணும். ஓகே ஓகே ஓகே. இல்ல இல்ல படிக்கிறேன். ஆரம்பிக்கிறேன். மரளிக்கு ஊன்னாடும் கதிர்வேலான் இடையே வந்து உற இக்கோலம் பெற்றிலன் என்றால் உடன் வாழ்வு இப்பிறவிக்கு ஒல்லேன் என் செய்வது இப்பேரணி என்று ஓர் விரலிக்கு ஈவாள் ஒத்து இடையெல்லாம் விழுவாளும். மரளிக்கு ஊன் நாடும் கூற்றவனுக்கு உணவு தேடி தருகிற கதிர்வேலான் ஒளிமிழும் வேல் ஏந்திய என் கணவன் இடையே வந்து உற என்னிடம் சேர்ந்து பொருந்தற்கு இக்கோலம் இவ்வலங்காரத்தை பெற்றிலேன் நான் பெறவில்லை என்றால் என்ன கூடுமாயின் இப்பிறவிக்கு உடன் வாழ்வு ஒல்லேன் இப்பிறவியில் இவ்வுடலோடு வாழ்வதற்கு இனி நான் உடன்படேன் இப்பேரணி என் செய்வது இப்பெரிய அலங்காரம் என்ன பயனை தருவதாம் என்னா என்று இழையெல்லாம் தான் அணிந்திருக்கிற ஆபரணங்களை எல்லாம் விரலிக்கு ஈவாள் ஒத்து விரலிக்கு ஈந்து விடுவாள் போன்று விடுவாளும் தளர்ச்சி தருபவளும் அணிகளால் தன்னை புனைந்து கொண்டு கணவன் வருகைக்கு காத்திருந்தால் ஒருத்தி எனும் பொழுதாகியும் செயலாற்ற சென்ற கணவன் வராமை அவள் நெஞ்சை வருத்தியது. இந்த அலங்கார கோலத்தை அவனை கூடி மகிழப் பெறாத இப்பணிகளும் உடலும் எதற்கு என்று வெறுத்தவள் அணிகலன்களை எல்லாம் வேறு ஒருத்திக்கு தந்துவிட்டாள். தீயில் வீத்தி இறக்க துணிந்தவர்கள் தமது அணிகலன்களை தமது விருப்பத்திற்கு இடம் ஆயினர்
ஓகே, இல்ல. இடம் ஆயினர் கையிற் கொடுப்பது மரபாதலால் விரலி கையில் கொடுத்து விடுவாளாயின் இழையெல்லாம் விடுவாளும் என்றாலும் மங்கள அணிகளை தவிர்த்து மற்றவை எல்லாம் கொடுத்தாள் என்பது பொருளாக கொள்க. ஏனெனில் ஈகை அறிய இழையணி புறநானூறு பாட்டு. அது வாகலில் மங்கள அணியிற் பிறதணி மகிழாள். இது சிலப்பதிகாரமா இது? என்பார். இளங்கோவடிகளும் மற்ற நல் அணிகள் காண் உன் மங்கள காத்த. இது கம்பராமாயணத்திலே இருக்கு என்பார். இவரும் காதலன் காதல் வகை புனைந்து அவன் கண்ணுக்கு இனியராய் இருக்க விரும்பிய மகளிரின் பண்பு இங்கு சூட்டியவராறு. விரலிக்கு ஈவாள் ஒத்து என்பதால் பழங்காலத்தில் ஆடிப்பாடும் விரலியருக்கு ஆபரணங்களை ஈயும் வழக்கம் புலனாம். கணவன் சீக்கிரம் வீட்டுக்கு வரல, இனிமே இந்த ஆபரணம் எதுக்குன்னு விரலியருக்கு கொடுத்துடுவா. அதுலயே சொல்றாங்க மங்கள ஆபரணம் தவிர்த்து மத்ததை எல்லாம் கொடுக்குற மரபு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது கரெக்டா? மங்கள காத்த என்று. ஆமா, கரெக்ட். ஓகே, அங்க இறந்து போகும்போதுதான் ஜெனரலி கொடுப்பாங்க. அந்த இல்லன்னா கட்ட மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க வருத்தத்துல இருக்காங்க. ஓகே, புரியுது இல்லையா? இது ஒண்ணும் கஷ்டமா இல்ல. நம்ம அந்த சிலப்பதிகாரத்துல பாப்போம்ல, கண்ணகிக்கு மாதவிக்கு அந்த ரொம்ப வருத்தத்துல இருக்கும்போது கை கழண்டு வளையெல்லாம் கீழ் தானே விழுந்துரும், அந்த மாதிரி இருக்குல்ல. கரெக்ட். இந்த சிலம்பு கால்ல இருக்கும், அவங்க இறந்தோன்னா அந்த சிலம்பு கால்ல இருந்து விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு படிச்சோம். எனக்கு ஏதோ கதை வரும்னு நினைக்கிறேன். அது எனக்கு சரியா தெரியல. எல்லா சங்ககால பாடல்லையும் தலைவி வருந்தும் போது நகைகள்லாம் தானே கழண்டு விழுற மாதிரி அப்படி அழைச்சி போய் இப்படி ஆயிடுவாங்கன்னு ஒரு வர்ணிப்பு வரும். வர்ணிப்பு இருக்கும். அதுக்கு பேரு சோகைனால சம்திங் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது பிரிவு துயர். விரலிங்கிறது யாருன்னு பார்த்தேன். விரலிங்கிறதுனா பாட்டு பாடும் அல்லது 16 வயது பெண்ணுக்கும் விரலி பேராம். அவளுக்கு கழட்டி தந்துருவாளாம். ஆனா மங்கள ஆடி பாடும் விரலி. ஆமா. ஆனா அந்த காலத்துல மாங்கல்யம் உண்டான்னு எனக்கு தெரியல. அது உங்களுக்கு தெரியுமா மேம்? எதுவும் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆண்டாள் காலத்துல கூட மாங்கல்யம்னு கிடையாது. பழைய நடுவுல வந்த கான்செப்ட் தான் மாங்கல்யம். அதுக்கு வேத காலத்துல எல்லாம் மாங்கல்யம்ங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. அடுத்த பாடல் படிக்கலாமா? படிங்க. 917. வம்பின் பொங்கும் கொங்கை சுமக்கும் வலி இன்றி கம்பிக்கின்ற நுண் இடை நோவ கசிவாளும் பைம்பொன் கிண்ணம் மெல் விரல் தாங்கி பயில்கின்ற கொம்பில் கிள்ளை பிள்ளை ஒலிக்க குழைவாளும். வம்பின் பொங்கும் கற்றுக்கு அடங்காது ததும்புகின்ற கொங்கை சுமக்கும் வலியின்றி, கொங்கைகளை சுமக்கும் வலிமையின்றி கம்பிகின்ற நடுங்குகின்ற நுண் இடை நோவ, நுண்ணிய இடை வருந்தலால் கசிவாளும் வருந்துவாள் ஒருத்தியும் பயில்கின்ற கொம்பில் நெருங்கி அடர்ந்த கொம்புகளினிடையே கிள்ளை பிள்ளை ஒலிக்க தான் வளர்த்த கிளிப்பிள்ளை ஒலித்து கொள்ள பைம்பொன் கிண்ணம் பசும் பொன்னார் செய்யப்பெற்ற கிண்ணத்தை மெல்லிய விரல்களால் தாங்கியவாறு குழைவாளும். அதற்கு உணவூட்ட இயலாமைக்கு வருந்தி தளர்வாளும் ஒருத்தியும். பெண்மை கட்புலன் ஆவதோர் மென்மை தன்மை ஆவதால் அவர்தம் உடல் உள்ளம் இரண்டின் மென்மையும் ஒருங்கு சூட்டுகிறார். கம்புகின்ற நுண்ணிடை என்பதனால் பெண்மையின் உடல் மென்மையும் கிள்ளை பிள்ளை ஒலிக்க குழைவாள் என்பதனால் உயிர் ஓம்பும் அன்புமயமான உள்ள மென்மையும் சூட்டுகிறார். பச்சை
கொடிக்கட்டிக்கிடையே பச்சை கிளிப்பிள்ளை ஒளிந்து கொண்டால் கண்டு கொள்வது அரிது. ஆதலால் வருந்துவாள் என்பதால் கிளிப்பிள்ளை ஒலிக்க குழைவாள் என்றான். பைம்பொற் கிண்ணம் பெரிதாதலின் அதனை நெடுநேரம் தாங்கும் தன்மை அவள் மெல்லிய சிறு விரட்களுக்கு இல்லை என்பார். மெல்விரல் தாங்கி என்கிறாள். வம்பு மார்பு கச்சு, கம்பித்தல் நடுங்குதல், அசைதல் கசிதல், அழுதல் வருந்துதல், குழைதல் தளர்தல், கிளி குஞ்சுகளை கிளிப்பிள்ளை என்பது மரபு. பார்க்கும் பிள்ளையும் பருப்பவற்று இளமை. இது தொல்காப்பிய மரபு என்பது தொல்காப்பியல் மரபியல். ஓகே. அந்த தங்கத்துல ஆன அந்த ஒரு கிண்ணத்தை கூட தாங்க முடியாத ஒரு இருக்காங்க அப்படின்னு அந்த சொல்றாங்களா? மெல்லிய விரல்கள் தாங்கியார். அவ்வளவு மெல்லிசா விரல்லாம் இருக்கான். இடைநோட அது கொஞ்சம் கற்பனை கொஞ்சம் அதிகம். ஆமா, இந்த கிளிப்பிள்ளை அந்த 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 இதுல ஒளிந்துகிட்டா தெரியாது. அது பாக்குறதுக்காக இவங்க கேமஃப்ளேஜ் ஆயிடுச்சு. அந்த கிண்ணத்தை எடுத்துட்டு போவாங்க. அத தள்ளி விடுறதுக்கு கூட தெம்பு இல்லைங்கிறாங்களா? தெம்பு இல்ல. அந்த கிண்ணத்தை தாங்க கூட அவளுக்கு தெம்பு இல்ல. நெடுநேரம் அந்த பொற்கிணத்தை தாங்கிறதுக்கு கூட அவளோட சின்ன விரலுக்கு தெம்பு இல்ல. ஆனா இந்த கசிவாளும் ஒருத்தியும், அதாவது இங்க வருந்துவாள் ஒருத்தியும் சொல்றாங்க. வருந்துறது எதனால? அந்த கணவர் அதுக்கு முதல் பாட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குமா, இல்ல இது ஜெனரலா சொல்றாங்களா எனக்கு தெரியல. கணவன் வராததுனால வருந்துகிற அந்த பெண் பின்னாடி நடக்கிறதெல்லாம் சொல்றாங்க போல இருக்கு. அப்படி இருக்கா? தொடர்பு இருக்கலாம். அதே பேரா இருக்கு தெரியாது, இன்னொரு பெண்ணாவும் இருக்கலாம். ஆனா அர்த்தம் அதேதான், கணவர் பிரிஞ்சதுனால இருக்கிற மாதிரி. புரியுது இல்லையா? கஷ்டம் இல்ல, புரியுது. அடுத்த பாடல் போலாமா? 918. தன்னை கண்டால் மென்னடை கண்டால் தமரே போல் துண்ணக் கண்டால் தோழமை கொண்டால் துணை என்றால் உன்னை கண்டார் எள்ளுவர் பொல்லாது உடுநீ என்று அன்னை கண்ணிற்கு ஆடை அளிப்பான் அமைவாளும். மெல்நடை கண்டால் அன்னத்தின் மெல்லிய நடையினை கண்டால் ஒருத்தி. தன்னை கண்டால் அந்நடையில் தன்னையே கண்டாளாய் தமரே போல் சுற்றத்தாரை போல் துண்ணு கண்டாள் அவள் நடை கற்க அவ்வண்ணம் நெருங்கி நெருங்கி வருவதை காண்பவளாய் தோழமை கொண்டாள் அதனோடு தோழமை கொண்டவளாய் துணை நின்றாள். நீ என் அருந்துணைவாய் என்று சொல்லியவளாய் உன்னை காண்பார் எள்ளுவர் அவ்வண்ணத்தை நோக்கி நீ ஆடையின்றி இருப்பதை கண்டவர்கள் உன்னை பழிப்பார்கள். கொள்ளாது, அப்படி இருப்பது தவறு. உடு நீ இந்த ஆடையை உடுத்துக்கொள் என்று அன்ன கண்ணிக்கு இளமை மிக்க அன்னப்பெடைக்கு ஆடை அளிப்பாள். தன் ஆடையை கொடுக்க அமைவாளும் உடன்படுவாளும். அன்னத்துக்கு ஆடை கொடுக்குறாங்க. அண்ணன் அலையில் தன் அலையை கண்டால் ஆதலில் மென்னடை கண்டால் ஆதலில் மென்னடை கண்டால் தன்னை கண்டால் என்றார். சுற்றி நெருங்கி இருப்பவர்கள் சுற்றத்தார் ஆதலில் தமரே போல் துண்ண கண்டால் என்றார். குருதி தொடர்பு இன்மையில் தோழமை கொண்டாள் என்றார். கன்னியொருத்தி. ஆடை குறையோடு இருப்பது பழிப்புக்கு தீமைக்கும் ஏதுவாம் ஆதலில் அன்ன கன்னிக்கு கண்டார் எள்ளுவார் பொல்லாது உடுநீ என்று ஆடை அளித்தாள். கவரும் பருவத்தில் பெண்டியர் உடல் மூடி ஆடை அணிதலில் இன்றியமையாதமை அன்னத்தின் மேல் வைத்து அறிவித்தவராம். பெண்ணையின் இரக்க பண்பும் உணர்ச்சி ஒடுப்பமும் ஒழுக்கு கூட்டியவாறு ஆடை அளிப்பான். ஓகே. உட்பமும் ஒழுங்கு சுட்டுவராறு சுட்டியவாறு ஆடை அளிப்பான். ஒழுங்கு சுட்டியவாறு ஆடை அளிப்பான். ஆடை அளிப்பதற்காக பானீற்று வினையச்சம் காரண பொருட்டு. ஓகே. அன்னத்துக்கே அவங்க அந்த காலத்துல மரபை பெண்ணுக்கு ஆடை இல்லாம இருக்க கூடாதுன்னு அன்னத்துல அவளை பாக்குறதுனால அன்னத்துக்கு ஆடை கொடுத்தாள் அப்படின்னு பாடி சொல்லுவோம். குருதி தொடர்பு தோழமை கொண்டாள். ரத்த சம்பந்தம் இல்லாட்டி கூட ஆமா
ரத்த சம்பந்தம் இல்லாதனால தோழமை, இல்லைன்னா அது உறவாயிடும் இல்லையா? அந்த அன்னத்தை பார்த்து இவ தன்னையே பார்த்தா மாதிரி நினைச்சிருந்தாள். நன்னடை கண்டால் தன்னடை தன்னை நயம் நிறைந்த பாடல் இது. பானீற்று வினையச்சம், அழிப்பான் பானீற்று வினையச்சம். அழிப்பான் அழிப்பால் அப்படிங்கிறப்ப அழிப்பான் அப்படின்னு சொல்றதுக்கு அதுதான் இங்க பான் அழிப்பான்னு போட்டிருக்குல்ல பாடல் யார் படிக்கிறாங்க? ஆமா, அதுதான் இங்க பான் ஈற்று வினையச்சம் அப்படின்னு வருது போல இருக்கு. இங்க கடைசியா எழுதியிருக்காங்களா அழிப்பால்னு சொல்றது போல அழிப்பான்னு வந்ததுனாலதான் இங்க இந்த பான் ஈற்று வினையச்சம் வருதுன்னு நினைக்கிறேன், காரண பொறுத்து. ஓகே, அத கூகுள் பண்ணி பார்ப்போம் அப்புறமா. அடுத்த பாடல் போலாமா? இப்போதைக்கு எல்லாரும் ஒண்ணு படிக்கலாமா? படிக்கலாமா? ஓகே, ரிவர்ஸ்ல வரலாம். காவியா நீங்க படிங்க, எல்லாரும் ஒண்ணு படிக்கலாம். நீங்களே கண்டினியூ பண்ணுங்க காவியா. சரி. பாகு ஒக்கும் சொல் நுண் சலையால் தன் படர் அல்குல் ஆக கண்டு ஓர் ஆடு அரவு ஆம் என்று அயல் நுண்ணும் தோகைக்கு அஞ்சி கொம்பின் ஒதுங்கி துணர் ஈன்ற சாகை தம் கை கண்கள் புதைத்து தளர்வாழும். பாகு ஒங்கும் சொல் தீம் பாகினை போன்ற இனிய சொல்லுடைய நுண்கலையால் மெல்லிய ஆடையை அணிந்தவளாகிய ஒருத்தி தன் படர் அல்குல் தனது படர்ந்த அரையிடத்தை ஆக கண்டு கண்கூடாக கண்டு ஓர் ஆடு அரவாம், இது படம் எடுத்து ஆடுகின்ற ஒரு பாம்பை ஒக்கும் என்று என எண்ணி அயல் நன்னும் அருகே நெருங்கும் தோகைக்கு அஞ்சி பாம்பின் பகையான மயிலுக்கு பயந்து கொம்பின் ஒதுங்கி பூங்கொம்பு ஒன்றிலே பதுங்கி துணர் ஈன்ற பூங்கொத்துகளுடைய சாகை தம் கை பூக்கிளை ஒன்றை தன் கைகளால் எடுத்து கண்கள் புதைத்து நாணத்தால் கண்களை பொதித்து கொண்டு தளர் பூங்கொடியில் தன்னை மறைத்துக் கொள்ளுமாறு மென்மை தோற்றம் உடையவள் என்பர். கொம்பின் ஒதுங்கி என்றார். இதனால் அவள் உருவம் பூங்கொடியின் மெல்லியது என்று அறிந்து கொள்ளும். ஓகே, இவள் விழிகள் பூக்களை போன்றவையாதலால் ஏற்றுமை தெரியாதிருக்க பூக்களை கைகளில் அள்ளி பொத்திக் கொன்றாள். ஒரு பூங்கொடியை என்று ஏமாந்து போக வாய்ப்பிருக்கு. ஓகே, அவ்வளவு மெல்லிசா இருக்காங்களா அவங்க? ஆடை அணிந்து கொடி மாதிரி இருக்காங்க. பாம்பு மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. மயிலுக்கு பயந்து அவங்க இந்த பூக்களை கையில வச்சுட்டு இது பண்றாங்களாம். வேற்றுமை தெரியாம இருக்கு. இவளை பாம்பு என்ன பண்ணாருன்னு போய் ஒளிஞ்சுட்டா. தோகை கஞ்சி நீங்க படிக்கிறீங்களா? நான் படிக்கிறேன். 920. பொன்னே தேனே பூமகளே காஞனை என்னா தன்னேர் இல்லால் அங்கு ஓர் கொய்யல் தழைமுழுகி இன்னே என்னை காணுதி நீ என்று இகழி தன் நல்நீல கண் கையின் மறைத்து நகுவாலும் தன் தேர் இல்லால் தனக்கு ஒப்பு சொல்ல இயலாத அழகி ஒருத்தி. பொன்னே பொன் போல அருமை வாய்ந்தவளே, தேனே தேன் போன்ற இனிமையானவளே, பூமகளே திருமகள் போன்ற செல்வம் நிறைந்தவளே, எனைக்கான் நான் ஒளிந்து கொள்கிறேன் கண்டுபிடி எனா என்று அவள் தோழியை பார்த்து சொல்லி அங்கு ஒரு கொய்யல் தழை மூழ்கி அச்சோலையிலே உள்ள கொய்தற்குரிய மரத்தின் தழைகளிடையே மறைந்து கொண்டு நீ இன்னே என்னை காணுதி, இப்போது என்னை கண்டுபிடி பார்க்கலாம் என்று இகழி என்று விளையாட்டு பகையோடு தன் நல் நீலக்கண் தனது நல்ல கருங்குவலை மலர் அணைய கண்களை
கையில் மறைத்து தன் கண்கைகளால் மூடிக்கொண்டு நகுவாலும் சிரித்து மகிழ்வாலும். ஒளிந்து விளையாட விரும்பிய ஒருத்தி தழையடை மூழ்கி தன் கண்களை மூடிக்கொண்டு என்னை கண்டுபிடி பார்க்கலாம் என்று குரல் கொடுத்தாள். குரல் வரும் வழி சென்று தோழி கண்டுபிடித்து விடுவாள் என்று தெரியாத குழந்தையை சுட்டியவாறு கண்களை கைகளால் மூடிக்கொள்ளும் போது தனக்கு உலகம் இருந்திருப்பதைப் போலவே தோழிக்கும் இரண்டிருக்கும் என்று நினைத்தால் பேதை. பொன்னே பூவே பூமகளே ஓமையாகு பெயரில் வந்த விதிகள் என்னா என்று செய்யா எனும் வினையச்சம் கொய்யல் மரம் கொய்யா என்று வழக்கு கொங்கார் கோடலோடு கொய்யல் குழை பெருங்காப்பியம் என்று கொங்குவேலீரும் இன்னே இப்பொழுதே இகல் பகை மாறுபாடு நீலம் நீலோட்பலம் கருங்குவலை பூ நகுதல் சிரித்தல். அழகா இருக்குல்ல? அவளுக்கு அது கூட தெரியல, குரல் வச்சு கண்டுபிடிச்சிருவாளே. நான் நினைச்சுட்டே கரெக்டா அதுல வருது. ஓகே, நைஸ். அது பூனை கண்ணை மூடிண்டா உலகமே இருண்டு போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. இருண்டு போகுமோ அந்த அளவுக்கு உங்க பாட்டு இருக்கு. அந்த அளவுக்கு உங்க பேதை. அப்படியே ஒரு பழைய பாட்டு இருக்கு எஸ்கே. பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டு போகுமோ மியாவ் மியாவ் அப்படின்னு ஒரு பாட்டு. நம்ம கண்ணை மூடிட்டா உலகம் இருண்டுடும் நினைச்சுக்க முடியாது. புரியுதுல இந்த பாடல்? வில்லில் கோதை நான் உறமிக்கோன் இகல் அங்கம் புல்லிக் கொண்ட தாமரை மென்பூ மலர் தாங்கி அல்லின் கோதை மாதர் முகப்பேர் அரவிந்த செல்வக்கானில் செங்கதிர் என்ன திரிவாரும். பொருள் படிக்கலாமா? மிக்கோன் தகுதிகளால் மேம்பட்ட ஒருவன் வில்லில் நான் கோதை உற தன் வில்லினுடைய நான் தன் இடக்கை விரல் கவச்சத்திற்கு பொருந்த ஒரு கையில் வில் ஏந்தியவாறு இகல் அங்கம் வலிமையுள்ள வலக்கையில் புள்ளிக் கொண்ட தாமரை மென்பூ தாங்கி பறித்து கொண்ட மெல்லிய தாமரை பூவை தரித்து கொண்டு அல்லின் கோதை மாந்தர் இருள் போன்ற கூந்தலை உடைய மகளிரின் முகச்செல்வ பேர் அரவிந்த மலர்கானில் முகங்கள் என்னும் வளமுள்ள பெரிய தாமரை காட்டில் செங்கதிர் என்ன செந்நிற கதிர்களுடைய கதிரவன் போல மலர்ச்சியை உண்டாக்கியவாறு திரிவாரும் செருக்கோடு உலாவு வாரும். ஒரு கையில் வில்லும் ஒரு கையில் மலரும் ஏந்தியவாறு மகளிர் முகங்கள் மலருமாறு திரிந்தான் ஒரு வீரன் என்க. இடக்கையில் நான் ஏந்திய வில் அவன் வீரத்தை குறித்து நின்றது. வலக்கையில் ஏந்திய தாமரை பூ காதற் குறிப்பை தோற்றுவித்தது. வீரமும் காதலும் மேலோங்கி நின்றவர் ஆடவர் என குறித்தவாறு வில்லின் நான் உராயாமல் தடுக்க இடக்கையில் உரை அணியும் வழக்கம் தோன்ற வில்லின் நான் கோதை உர என்றார். கோதை கை வலக்கை என்பது போன்ற இகல் அங்கம் என்றார். இகல் வலிமை வலிமையுடைய கை எங்க இருக்கிறது? வலிமையுடைய கை வலக்கை எனப்படுவதாயிற்று. கோதை பெண்டிர் கூந்தல் வில்லாளர் கையுறை இரண்டிற்கும் வேறுபாடு தோன்ற ஒன்றை வில்லின் கோதை என்றும் பிரிதொன்றை அல்லின் கோதை என்றும் குறித்தார். அல் என்றால் இருள். இனம் விளக்கிய அடைமொழிகள், இந்த இனத்தை பிரித்து காட்டக்கூடிய அடைமொழிகள். அல்லின் கோதை வில்லின் கோதை. இவன் வரவால் மாதர் முகம் என்னும் தாமரை காடுகள் மலர்வதனால் இவனை இளம் சூரியன் என்றார். மாதர் முகப்பேர் அரவிந்த செல்வக்கானில் செங்கதிர் என்ன என்றார். செல்வம் வளம், வளத்துக்கு காரணம் ஆதலின் செல்வம் வளம் ஆயிற்று. அரவிந்தம் தாமரை, வளத்துக்கு கதிரவனை கண்ட தாமரைகள் மலர்வது இயல்பு. வீரனை கண்ட மாதர்கள் மகிழ்வது இயல்பு. முகப்பேர் அரவிந்தம் உருவகம். சூரியனுக்கும் தாமரை மலர் கையில் உண்டு. ஓகே, இந்த பாடல் ரொம்ப அழகா இருக்கு. இவன் ஒரு கையில் வில்லும் மற்றொரு கையில மலரும். சாரி, சூரியனுக்கும் தாமரை மலர் கையில் உண்டு. ஆமா, அந்த சூரியனோட படத்துல கையில தாமரை இருக்கும்.
ஒரு கையில் வில்லு ஒரு கையில் மலர் ஏந்தி வராமோ. இத பார்த்த மகளிர் முகங்கள் மலருமாறு ஒரு வீரன் திரிந்து கொண்டிருக்கிறான். அவன் கையில வலது கையில நாண் ஏந்திய வில் இருக்கு. அந்த கையில அவன் ஒரு கவச்சமும் போட்டுருக்கான். அந்த நாண் அவன் கைய அறுக்காம இருக்கிறதுக்காக. வலது கையில தாமரை பூவை எடுத்து காதலையும் குறிக்கிறான். சோ வீரமும் காதலும் மேலோங்கி நிற்கும் ஆடவரை பெண்கள் விரும்புதல் இயற்கை. இந்த இடத்துல வில்லின் இந்த இடத்துல யார குறிப்பிடுறாங்க? அவர் பார்த்துட்டு போற காட்சிகள் ஏதோ ஒரு ஆடவனை குறிக்கிறார் நான் நினைக்கிறேன். வேற யாரோ. வில்லின் கோதை அல்லின் கோதை இந்த பாடலோட சிறப்பு. அதாவது ரெண்டுமே கோதை. ஆனா வில்லின் கோதைங்கிறது வந்து வில்லின் கோதை என்றும் பிறிதொன்றை அல்லின் கோதை என்றும். அல்னா இருள். இருள் போன்ற கூந்தலை உடைய பெண்களுக்கு அல்லின் கோதை. வில்லின் கோதைங்கிறது வந்து வலிமையுடைய வலதுகை எனப்படுவதற்கு, அதுக்கு வில்லின் கோதை அப்படின்னு சொல்ற. அப்புறம் இந்த மாதிரி இந்த இனம் விலக்கி இரண்டத்தையும் இனம் பிரிச்சு காட்டுறதுக்கான அடைமொழி. இந்த வரவால் மாதர் முகம் என்னும் தாமரை காடுகள் மலர்ந்தது. சூரியனை பார்த்தா தாமரை மலர்தல் இயற்கை. அப்படி இவன் சூரியன் போல இருக்கான். அவன் அந்த பார்த்த தாமரை போன்ற முகமுடைய பெண்கள் மலர்ந்து போறாங்க அப்படின்னு சொல்ல. அரவிந்தம்ன்றது சூரியன். அந்த சூரியனுக்கு கையில நமக்கு சூரியனை உருவகப்படுத்தி ஒரு ஆண்மகனா வரையும் போது கையில தாமரை பூவோட இருக்கும். அதனால சூரியனுக்கும் தாமரை மலர் கையில் உண்டு. அது மாதிரி இவன் ஒரு மலர் கையில வச்சுட்டு இருக்கான். சூரியனையும் இவனையும் கம்பேர் பண்ற இந்த பாட்டுல கம்பேர். அந்த மாதிரி வீரமும் அரவிந்தம்னா தாமரைன்னு போட்டிருக்கேன் இதுல. அரவிந்தம்னா தாமரை தான். ஏன் என்ன தாமரை தான்? இல்ல நீங்க சூரியன் சொன்னீங்களே. சாரி மேடம் மிஸ்டேக். நான் கவனிக்கல. அரவிந்தம்னா தாமரைகள் மலர்தல் இயல்பு. சோ பெருமாளுக்கு லோச்சனான்னு சொல்லுவா இல்லையா? கண்ணு லோச்சனா. அரவிந்தம் தாமரை போன்ற கண்கள். தாமரை தான். அரவிந்தம்னா தாமரை. கதிரவனை கண்ட தாமரைகள் மலர்தல் இயல்பு. வீரனை கண்ட மாதர்கள் மகிழ்தல் இயல்பு. முகப்பேர் அரவிந்தம் உருவகம். சூரியனுக்கும் தாமரை மலர் கையில் உண்டு. இவனை வந்து சூரியனுக்கு ஒப்பிடுறார். நல்ல கற்பனையான பாடல் தான். அடர்த்தியா இருக்கு. நீங்க படிக்கணுமா? படிக்கலாமா? 922 செய்யில் கொள்ளும் தெள் அமுத செஞ்சிலை ஒன்று கையில் பெய்யின் காமனும் நானும் கவினர் தம் மையல் பேதை மாதர் மிழற்றும் மழலை சொல் தெய்வ பாடல் சொற்களே என்ன தெரிவாரும். மேல போங்க. செய்யில் கொள்ளும் வயலில் இருந்து கொண்டு வரப்படுகின்ற தெள் அமுத செஞ்சிலை ஒன்று தெளிந்த தீஞ்சாறு கூடிய கரும்பாகிய செந்நிற வில் ஒன்றை கையில் பெய்யின் கரங்களில் பெற்றால் காமனும் நானும் இவர் போன்ற அழகு நமக்கு இல்லையே என்று மன்மதனும் வெட்கமுறும் கவினார் அழகினையுடைய ஆடவர்கள். மையல் பேதை மாதர் கேட்டார்க்கு காம மயக்கத்தை உண்டாக்கும் பேதமை குணம் நிறைந்த தம் மனைவியர் மிழற்றும் மழலை சொல் கூறுகின்ற மென் சொல்லால் ஆகிய தெய்வ பாடல் தெய்வத்தன்மையுடைய பாடல்களை சொற்கலை என்ன இந்த சொற்களால் ஆகிய கலை இதை ஆராய வேண்டும் என தெரிவாரும் ஆராய்பவரும். அந்த ஆடவர்கள் கையில் ஒரு கரும்பில்லை ஒரு கரும்பை ஏந்தினர் ஆயின் மன்மதனை வென்ற அழகுடையர் ஆவர். இப்போது கரும்பேந்தாத காரணத்தால் மன்மதனுக்கு சமமான அழகராயினர் என்பர். செஞ்சிலை ஒன்று கையிற் பெய்யின் காமனும் நானும் கவினார் என்றார். பெய்யும் என பாடத்தில் முதலடி முழுவதும் காமனுக்கே அடையாகி வெற்றன தொடுத்து நிற்றலின் பெய்யின் எனும் பாடமே கொள்ள பெற்றது. இல்பொருள் உவமை செய் வயல் மயில் கொண்ட ஆடவர்க்கு மங்கையர் சொல் பொருள் புரியாது போயினும் தெய்வ பாடலாய் தோன்றும் என்பார். மையல் பேதை மாதர் மிழைச்சொல் தெய்வ பாடல் என்றார். கண்ணகியின் பால் மையலிட்டிருந்த காலத்தில் கோவலன் குழலும் யாழும் அமிழ்தும் குழைந்த நின் மழலை கிளவி சிலப்பதிகாரம் 2:58 என போற்றி மகிழ்ந்தமை காண்க. மகளிரின் பொருள் புரியா மழலை சொற்களை அன்பின் மிகுதியால் சாஸ்திரங்களை ஆராய்வது போல் பாராட்டி ஆராயினார் என்ப. சொற்கலை சொற்களால் ஆகிய கலை சொற்சொரூபமான கலை வேதமாகிய சொற்கலை என கொள்வரும் உள்ளவர். அந்த ஆடவர்களை வந்து
மன்மதனோட ஒப்பிடுறாங்க. அந்த ஆடவர்களோட அழகு தனக்கு இல்லையேன்னு மன்மதனே வருந்தோன்னு அவ்வளவு அழகான ஆடவர்கள். அவர்கள் ஆனா மங்கையர் வந்து தெய்வ பாடல்கள்லாம் பாடும்போது அதுல மயங்கி ரொம்ப அன்பு மிகுதியால, அது புரியறதோ புரியலையோ, ஆனா அன்பு மிகுதியால அவர்களை பாராட்டி ஆராய்வாங்க அப்படிங்கிற அர்த்தம். இல்ல, எனக்கு ஒரு டவுட் வருது. பெண்கள் பேசுறது வந்து எப்படி வேதத்தினோட சொற்பொருள் புரியாம சில சமயம் போயிடுமோ, அது மாதிரி அவங்க பேசுற மழலை சொல்லு புரியாட்டாலும் அதை கேட்டு இவங்க மயங்குறாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் நானு. ஆனா மங்கையர் வந்து தெய்வ பாடல்கள் பாடுறாருங்கிறது வரலையா அதுல? மாதர்மிழற்றும் மழலை சொல் தெய்வ பாடல் என்றார். அதாவது அவங்க பாடுற பாட்டு எப்படி ஒரு தெய்வ பாடல்ங்கிறது இந்த இடத்துல வேதம்னு வச்சுக்கலாம். இந்த வேதத்தினோட பொருள் புரியாது இல்லையா? பொருள் பிரிச்சு யாராவது சொன்னாதானே நமக்கு புரியும். அந்த மாதிரி இவங்க பேசுறது அப்படி இருக்கு. ஆனாலும் இதை வந்து கேட்டு அவ மகிழ்ந்துதான் போறாங்க. அந்த மழலை போன்ற அந்த பாடல்கள் புரியாத பாடல் மாதிரி இருந்தாலும் அவங்க பேசுறத கேட்டு இந்த ஆண்கள் மயங்குறாங்க. மகளிரின் பொருள் புரியா மழலை சொற்களை அன்பின் மிகுதியால் இவங்க விரும்புறாங்க. சாத்திரங்களை ஆராய்வது போல் பாராட்டி ஆராயலாம். அன்பு மிகுதியால் அவங்க என்ன சொல்றாங்கன்றத அதை ஆராய்ந்து அவங்க பாராட்டுறாங்க. அவர் பேசுறது வந்து அந்த வேதம் மட்டும் புரியாம இருக்கு அப்படிங்கிறாரு நினைக்கிறேன் நான். தெய்வ தன்மையுள்ள பாடல்களை, தெய்வ பாடல்கள், தெய்வ தன்மையுள்ள பாடல்களை அவ பாடுறது தெய்வத்தன்மை உள்ள பாடல் இல்ல. அவர்கள் பேசுறது மிழற்றுறதுன்னா பேசுறது இல்லையா? அது வந்து எப்படி தெய்வ பாடல்களுக்கு பொருள் நமக்கு டக்குன்னு புரியாதோ அது மாதிரி இருந்தாலும் இவர்கள் காதல் மிகுதியினால் அதுக்கு என்ன பொருள்னு அந்த ஆடவர் கண்டுபிடிச்சு அன்பா இருக்காங்க அப்படின்னு. ஓகே, அப்படி வச்சுக்கலாம். That's what I understand. நானும் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னங்க? நானும் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க அதாவது வேதம் எல்லாருக்கும் புரியறது இல்ல, ஆனாலும் எல்லாரும் சாமி கும்பிடுறோம். அதே மாதிரி இந்த பெண்கள் பேசுறதும் யாரும் புரியல, இருந்தாலும் அவங்க அன்பா இருக்காங்க. அவங்க பேசுறது புரியல. அதான் கரெக்ட். ஓகே, குட். இந்த வாரம் முடிச்சுக்கலாமா? ஓகே, முடிச்சுக்கலாம். 922ல முடிக்கிறோம். ஓகே ஓகே. 922. ஓகே. லிட் ஃபெஸ்ட் வரீங்களா நீங்க? நீங்க ஹிந்து லிட் ஃபெஸ்ட்? நான் இப்ப இந்த வருஷம் வரலமா. வரலையா? சரி. நீங்க போறீங்களா? ஆமாமா.